ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான 7th டைம் லோப் பிரின்சஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அனிமையோட நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு டைம் லோப் அனிமேன்னு. கண்டினியூஸாக நிறைய ஃபைட்டிங் அனிமேவாக தான் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகும், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிற மாதிரி இருக்கிற இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th டைம் லோப் பிரின்சஸ் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ ஒரு மேன்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கா. இளவரசர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் பார்க்கவும் அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்கிறான். இந்த இடத்துலயே நான் சாக போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. இந்த பிளாக் ஸ்வாட் வச்சிருக்கிறவன் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். பல பேட்டில்ஸை வின் பண்ண காலக்கையனோட எம்பரர் தான் இவன். இவனோட பேர் அர்னால்ட் ஹைன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனை கொள்றதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அர்னால்ட் அவங்க எல்லாரையுமே அசால்ட்டாக வெட்டி போட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் மட்டும்தான் கடைசி வர ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஸ்வாடையும் வந்துட்டு அவன் துண்டா உடச்சிருந்தான். டக்குனவா மூஞ்சிலேயே வந்து அர்னால்ட் குத்த போகவும் இன்னொருத்த வந்து அவளை காப்பாற்றிட்டான். இதுதான் சான்ஸ்னா அர்னால்டோட கழுத்துலேயே வந்து அவள் குத்துறதுக்கு போறா. பார்த்தா அர்னால்ட் வந்து அவளோட கையை தடுத்துட்டு அவளோட ஹார்ட்ல ஸ்வாடை இறக்கிட்டான். இந்த லைஃபையுமே என்னோட ஃபுல்லஸ்ட்டாக நான் வாழ்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் அப்படியே யோசிக்கிறா. இப்போ அந்த பிரின்சஸ் இறந்து போறா. அவளோட டைம் லோப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரேஷியா மை காட் வெர்ட்ஸ்னர், கிரவுன் பிரின்ஸனை எனக்கு நீ தகுதி இல்லாதவா, ஸோ நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ரேஷியாவும் அசால்ட்டா சரி அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறேன். இதை பார்த்து அந்த கிரவுன் பிரின்ஸ் ஷாக் ஆகுறா. நீ என்ன குற்றம்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அவள் கண்டுக்கிடாம அவள் பாட்டு போறா. இது எப்படி முடியும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா இது என்னோட 7th டைம் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. டைம் ட்ராவலே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமா நார்மலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ரேஷியா நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்லவும் ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே ஷாக் ஆகி வருத்தப்படுறா. இப்போ நான் உன்னோட குற்றங்களை எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் வந்து அவன் மேல பொய்யான பழிகளை சுமத்திருப்பான். குடும்ப பேரை எப்படி கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கல. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகி வீட்லயே யாரும் சேர்த்துக்கல. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட இப்ப அப்படியே என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே ரோட்ல சுத்திட்டு இருக்கா. நிறைய அந்த மாதிரி பாக்குறதுல என்ஜாய்மெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்கறான். இப்படிதானா அந்த டிராவலிங் மெர்ச்சன்ட்ஸை மீட் பண்ண அப்படின்னு யோசிக்கிறா. நாங்க பக்கத்து கண்ட்ரிக்கு போறோம், வேணா எங்க கூட வாரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அவங்க எல்லாம் மெர்ச்சன்ட்ஸ் அப்படிங்கறத ரீஷியாவோ புரிஞ்சுக்கிறா. உன்னோட அழகான அந்த சில்கியான ட்ரெஸ் அதை விஷுவல்கா தானே மேட் பண்ணது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் என்னோட இந்த ரிங்க நான் அவங்ககிட்ட விற்கிறேன், பதிலுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்கவும் சரி இந்த ட்ரேடர்ஸுமே இவளை கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவளுமே மர்ச்சன்ட்ஸ் கூட சேர்ந்து எப்படி ட்ரேடிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கிறா. இந்த ஆரியா ட்ரேடிங் கம்பெனி கூட தான் அவளுமே அவளோட வாழ்க்கையை அடுத்து வாழ ஆரம்பிக்கிறா. இவங்களோட ட்ரேடிங் கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு அந்த சீஃப் கேட்கவும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு ரேஷியா சொல்றா. உன்னோட லைஃப் இப்போ உன் கையில தான் இருக்கு, இனி நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ரேஷியாக்கு பிசினஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கு. ஸோ அவளும் அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த சீஃப் டோலி கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை அவ கத்துக்கிறா. நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்றா. அவளுக்குன்னு ஒரு புது லைஃப், அதுவும் வேற ஒரு கண்ட்ரியில. பட் ஒரு வார் வந்ததுல அவ இறந்து போயிருந்தா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட லோ பே ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் கரெக்டா அதே அந்த கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவளை ரிஜெக்ட் பண்ற அந்த சீன்கே வந்துருந்தா. ரேஷியா நீ எனக்கு தகுதி இல்லாதவா, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நான் எப்படி திரும்ப இந்த இடத்துக்கு வந்தேன், அதே அன்னைக்கு போட்ட ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், இது கனவா அப்படின்னு கண்ணத்தெல்லாம் கிள்ளி பாக்குறா. என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கியா அப்படின்னு கேட்கவும் போன தடவை என்ன மேன்ஷனை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, இந்த தடவை சீக்கிரம் போய் தேவையான பொருளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் கேன்சல் சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி இருந்தா. போன தடவை என்கிட்ட காசு இல்லாததான் பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொல்லி தேவையான காசு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேடிங் கம்பெனி ஆளுங்க வருவாங்கன்னு போய் பார்த்தா இந்த தடவை அந்த கம்பெனி ஆளுங்க ஆல்ரெடி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. போன தடவை தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு, இந்த தடவை வேற வாழ்க்கையை வாழலான்னு அவங்க பாட்டி கொடுத்த ஃபாரின் மெடிசினல் புக்கு, அந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. தேவையான பணமும் பாக்கிட்ட இருக்கிறதுனால மெடிசன்ஸை பத்தி அவ படிக்கிறதுக்காக கடல் வழியா டிராவல் பண்ணி அந்த வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் மெடிசன்ஸை பத்தியும் நிறைய கத்துக்கிறா. நார்த் சைடு இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற பிரின்ஸையும் வந்து அவ காப்பாத்துறா. மெடிசனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்றான். சோ கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் அவ லைஃப் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு வார் வந்ததுல அவ இறந்து போயிருந்தா. திரும்பவும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஐரிஷ் நீ எனக்கு தகுதி இல்லாதவா, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவும் சரி ஓகேன்னு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி மெடிசனை பத்தி தெரியுங்கிறதுனால இப்போ ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ்ல சேர்றா. மேபி உன் தியரி கரெக்டா இருந்தாலுமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாரு. ஒரு நல்ல டாக்டர் கூட சேர்ந்து நிறைய மெடிசனை பத்தி ரிசர்ச் பண்றா. பட் திரும்பவும் வார் வந்ததுல அவ இறந்து போயிருக்கா. 4th லைஃப்ல ஒரு மெய்டாவும் 6th லைஃப்ல ஒரு பையன் மாதிரி வேஷம் போட்டு சோல்ஜராகவும் வாழ்ந்திருப்பா. எல்லா லைஃபையுமே முடிஞ்ச அளவு பெஸ்டா என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்திருப்பா. பட் எல்லா டைம்லயும் 5 வருஷம் கழிச்சு கரெக்டா அவ இறந்து போயிருந்தா. ஈவன் வார்ல இறந்து போகலைனாலும் ஓவரா ஒர்க் பண்ணி அதுல
டயர்டாகி இறந்துருதா. ஸோ என்னோட இந்த 7th லூப்ல கண்டிப்பா நான் சாகக்கூடாது, முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா வாழணும். போன தடவை நான் மெயின் என்ட்ரன்ஸ் வழியா நடந்து போய் தான் லேட் ஆயிடுச்சு, இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது. மாடியில இருந்து குதிச்சிடலாம் அவ ஃபாஸ்டா போனா. சாரிங்க அப்படின்னு சொல்லி அவ யார் முட்டினதுன்னு பார்த்தா 6th லைஃப்ல இவளை கொலை பண்ண அந்த பிரின்சஸ் அர்னால்டு தான். எம்பரர் அர்னால்டு ஹெய்னா அப்படின்னு பார்க்கவும், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிங்டம்க்கு வரேன், என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும், என் பேர் ரீஷியா, நம்ம மீட் பண்ணதில்ல, பட் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறா. நீ என்ன எம்பரர்னு சொன்னா இப்போதைக்கு கிரவுன் பிரின்ஸ் தான், எங்க அப்பா தான் எம்பரரா இருக்காரு, எதுக்கு என்ன எம்பரர்னு கூப்பிட்டேன்னு அவன் கேட்கவும், சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் பதட்டத்துல இருந்தா அதான் அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, என்கேஜ்மெண்ட் இப்பதான் கேன்சல் ஆச்சுன்னா அவசரமா வெளியே போனோம் அப்படின்னு அவளோட ஹீல்ஸ் எல்லாம் கலட்டிட்டு இப்ப அப்படியே மாடியில இருந்து அவ குதிச்சிருந்தா. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அர்னால்டு இதை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஆல்ரெடி ஒரு சோல்ஜரா இருந்தாங்கிறதுனால ஈஸியா சூப்பரா கீழே லேண்டிங் ஆயிருந்தா. இப்ப ஹீல்ஸ் வச்சு நார்மல் செருப்பு மாதிரி மாட்டிட்டு ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறா. அர்னால்டுக்கு இதை பார்த்து பிடிச்சிருக்கு. ஆலிவர் என் வண்டியை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அர்னால்டு சொல்றான். ஓகே சார் இதோ பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். என்னதான் இவ சோல்ஜரா இருந்தாலும் இந்த பாடியில ட்ரைனிங் எடுக்கலங்கிறதுனால இந்த பாடி வீக்கா இருக்கு, திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ட்ரைனிங் பண்ணணும்னு அவ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ண பிரின்ஸ் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டான். ரிஷி ஃபைனலி நீ வீட்டுக்கு வந்துட்டியா, நீ செஞ்ச குற்றங்களை நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும், அதுக்குள்ளேயே நீ ஓடி வந்துட்ட, அப்படி ஒன்ன மாதிரி ஒரு மோசமான லேடி என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு அவன் கேட்கறான். போன டைம்லாம் லேட்டா வந்தா நீ அதுக்குள்ள கிளம்பிட்டான், இந்த தடவையும் லேட்டா வந்திருக்கலாமோ அவ யோசிக்கிறா. அவன் மூஞ்சு பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு சோகமா இருக்கேன்னு அவன் கேட்கறான். தெரியுது உன் ட்ரெஸ் எல்லாம் கூட அழுக்கா இருக்கு, நீ என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுன்னு எவ்வளவு சோகமா இருக்க, ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவும், டை நீ என்ன முட்டாளா அப்படின்னு அவ கேட்கறா. யாரை பார்த்து என்ன கேட்டேன்னு அவன் ஷாக் ஆகிறான். சோகமா இருந்தா எப்படா ட்ரெஸ் அழுக்காகும் அப்படின்னு அவ கேட்கவும், அவ பேசுறத பார்த்தா அவளுக்கு தான் பிரின்ஸை பிடிக்கல போலயே, என்கேஜ்மெண்ட் அவ தானே கேன்சல் பண்ணிருக்கணும், ஆனா பிரின்ஸ் கேன்சல் பண்ணிருக்காரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பேசவும், ஒரு இளவரசனை பார்த்து என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவீங்க அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகிறான். இளவரசே நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய மக்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரேஷியா சொல்றான். என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணணும் தானே இப்படி பேசுறேன்னு அவன் கேட்கவும், இல்ல நீங்க அதை கேன்சல் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு பா சொல்லவும், சுத்தி இருக்கிறவங்க சிரிக்காங்க. பிரின்ஸ் ரிச் கிட்ட இப்படி பேசாத அப்படின்னு மாதிரிங்கிற ஒரு பொண்ணு வர, என்ன மோசமான விஷயத்தெல்லாம் இவளுக்கு பண்ணங்கிறத மாதிரி என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்லவும், கவலைப்படாதீங்க அரசே, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, இனி நான் உங்க 2 பேர் மூஞ்சிலையுமே முழிக்க விரும்பல, நானுமே என் லைஃப் ஒர்த்லெஸ் நினைச்சிட்டு இருந்தேன், பட் என்னோட ஒர்த்தனங்கிறத என்னாலேயே தனியா கண்டுபிடிக்க என்னால முடியும், என் லைஃப்ல நீங்க எனக்கு தேவையில்ல அப்படின்னு வா சொல்றா. ரிச் கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லவும், நீ தானே என்னை பத்தி அவங்க கிட்ட தப்பு தப்பா போய் சொன்ன, நீ இது எல்லாத்தையும் உன் ஃபேமிலிக்காக தான் பண்றேன்னு தெரியும் வா சொல்லவும், உங்களுக்கு எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஷாக் ஆகுறா. எனக்கு உன் மேல கோபம் இல்ல, ஆனா நீ செய்ய போற விஷயங்களை நினைச்சு ஃபியூச்சர்ல வருத்தப்பட்டு இருக்காத, உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே பண்ணதான் நீ வருத்தப்பட மாட்டா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுதா. இந்த தடவை ட்ரெஸ்ஸையும் பணத்தையும் எடுக்காம தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டு இருந்தது. நான் நினச்ச மாதிரியே நீ ஒரு ஸ்வாட் மாஸ்டர் தான் போல, எங்க இந்த ஸ்வாட் ஸ்கில்ல கத்துக்கிட்டேன்னு அர்னால்டு கேட்கறான். அது சீக்ரெட் அப்படின்னு வா சொல்றா. நீங்க என்ன அட்டாக் பண்ணும்போது பின் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும், ஹே நான் அவட்ட பேசிட்டு இருக்கல, நீ யாரடா அப்படின்னு சொல்லி ரிச் கேட்கவும், பார்த்து பேசுங்க, காலஹேனோட இளவரசர் இவரு அப்படின்னு வா சொல்லவும், உங்க கண்ட்ரியை விடவும் காலஹேன் ரொம்ப பெருசு, தனியால ஒரு படைப்பை அழிச்சா அந்த பிரின்ஸா இவரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. பிரின்ஸ் அர்னால்டு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரேஷியா கேட்டுட்டு, என்னோட போன லைஃப்ல இவன் கையால தான் நான் செத்து போனேன், இவன் அந்த மொத்த உலகத்தையே எதிர்த்து பண்ண போற வாரில தான் முக்காவாசி நான் இறந்து போனேன், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த டைம்லயும் இவன் என்ன வந்து மீட் பண்ணலையா அப்படின்னு வா யோசிச்சுட்டு இருந்தா. அர்னால்டு அவ முன்னாடி முட்டி போடவும் என்ன பண்றீங்கன்னு வா கேட்கறா. நான் திடீர்னு கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, ப்ளீஸ் நீ என்னோட ஒய்ஃப் ஆகுறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னது அப்படின்னு ரேஷியா ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. 6th டைம் லூப்ல இவன் கையால தான் இறந்தே போயிருப்பா, இப்போ 7th லைஃப்ல என்னடா அப்படின்னு சொல்லி அர்னால்டு கேட்கவும், என்னது அப்படின்னு சொல்லி ரேஷியா ஷாக் ஆகுறா. நான் மரியாதையோட உங்க ஆஃபரை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும், அர்னால்டு சந்தோஷமா சிரிக்கிறான். இவன் என்ன இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான வா பாக்குறா. காலஹேனோட பிரின்ஸ் இவர்கிட்ட மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கானா அப்படின்னு ரிச் வந்து ஷாக் ஆகுறான். ரிச்சோட அப்பாவை நான் இந்த கண்ட்ரியோட கிங் அங்க வராரு, எல்லாரும் நம்ம மூஞ்சிலேயே ஒன்று விடுறாரு. பிரின்ஸ் அர்னால்டு என் பையன் முட்டாள்தனமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லிட்டு அர்னால்டு முன்னாடி அந்த கிங்கே மண்டிட்டு நிக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்னால நம்ம நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்காதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லவும், சரி நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அந்த பொண்ணு கூட மட்டும் நான் தனியா பேசணும் அப்படின்னு பிரின்ஸ் சொல்லவும், லேடி ரேஷியா அவர் கூட போங்கன்னு கிங்கே சொல்றாரு. இதுக்கு மேலே நீ என்ன ரிஜெக்ட் பண்ண நான் வேற டாக்டிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்னால்டு சொல்லவும், இவங்க தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்து பேசுறாங்க. நீ என்ன பிளான் போடுற அப்படின்னு ரேஷியா கேட்கவும், பிளான்லாம் இல்ல, நான் ஜஸ்ட் வாமல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படியும் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிட்டு பேக்ரவுண்ட்ல யாரும் இல்ல, நான் ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு அவன் கேட்கவும், என் ஃபர்ஸ்ட் லைஃப்ல இவன் இதை கேட்டிருந்தா ஈஸியா நான் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிருப்பானா, என் ஒருத்த என்ன என் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு இப்ப எனக்கு தெரியும், பட் அர்னால்டு எம்பரர் ஆனதுக்கு அப்புறம் தான் மொத்த வேர்ல்டையும் எதிர்த்து வார கிரியேட் பண்ணுவான், அவன் ஏன் அப்படி பண்ணணும், அவன் சைடு இருந்து நான் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேஷியா யோசிச்சுட்டு, சரி நீ அவள லவ்ல விழுந்துட்டேன்னு தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னேன், என்னோட செல்ஃபிஷான சில ரெக்வெஸ்ட் நீங்க ஏத்துக்கிடணும் அப்படின்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணத்துக்கான ப்ராடக்ட்டை நான் சொல்ற ட்ரேடிங் கம்பெனில வாங்கணும், வேற கண்ட்ரில இருந்து சில விசிட்டர்ஸ் என்ன பார்க்க வந்தா அதுக்குன்னு தனியா எனக்கு ஒரு இடம் வேணும், நான் உங்க கூட வாழாம தனியா வாழ்றதுக்கு ஒரு மேன்ஷன் வேணும், கடைசியான் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், நான் பாட்டு இஷ்டத்துக்கு வேலை பார்க்காம ஜாலியா தான் சுத்துவேன், அண்ட் அடிஷனலா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க என்ன டச் பண்ணவே கூடாது அப்படின்னு வா சொல்றா. அர்னால்டு ரொம்பவே ஹாப்பியா அந்த கண்டிஷன் எல்லாம் ஏத்துக்கிறான். அர்னால்டோட நாட்டுக்கு இப்ப ரேஷியா அவன் கூட கிளம்பி போறான். இவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடங்கள்ல எல்லாம் ரேஷியா வந்து சில புல்லு பூ அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது டக்குனு அவன் கிட்ட வரவா வா ஸ்வாட் எடுத்துருந்தா. என்ன டச் கூட பண்ண மாட்டான்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தா.
பண்ணியிருக்கேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன டச் பண்ண வரியா அப்படின்னு வா கேட்கவும், என்னோட ஸ்வாடை நீ பிடிச்சி படுத்துட்டு இருந்தா அதை எடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு வா சொல்லவும், அச்சோ சாரி அப்படின்னு வா சொல்றேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயே ஸ்வாடை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்க, நான் உன்னை தொடுறதுக்கு முன்னாடியே நீ என்ன சென்ஸ் பண்ணிட்ட, இந்த லெவலில் ஸ்ட்ரென்த்தை ரீச் பண்ண கண்டிப்பா நீ ரொம்பவே ட்ரைனிங் எடுத்திருப்பியா அப்படின்னு அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி அவ தாங்கிட்டே சொல்றா. நீ சொன்ன அந்த ஆரியா ட்ரைனிங் கம்பெனியை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும், தேங்க்ஸ் ரீஷியா சொல்றா. கம்பெனியை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அந்த கம்பெனி உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட எதுவும் வாங்கினது இல்ல, பட் அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரீஷா சொல்றா. அந்த கம்பெனி இந்த உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல வளர்ந்துரும், அவங்க கனெக்ஷன் எனக்கு தேவை அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போதே சில பேண்டிட்ஸ் திடீர்னு வந்து அட்டாக் பண்றாங்க, நீ உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிட்டு அர்னால் வெளியே போறான். பட் என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு ஹேர்பினை வச்சு அந்த டோர் லாக் அன்லாக் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா அர்னால் அசால்ட்டா தனியாலவே அந்த பேண்டிட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தான். நினைக்கிட்டு நானே உங்க கூட நேரில் வந்து ஃபைட் பண்ண இவ்வளோ ஈஸியில் தோத்து போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பேண்டிட்ஸ் யாரையுமே சாகாத லெவலுக்கு தான் அர்னால் வந்து வெட்டி இருப்பான். கர்ணையே இல்லாம யாரா இருந்தாலும் கொன்றுவான்னு தான் வந்து ரீஷியா கேள்விப்பட்டிருப்பா. அவன் யாரையும் கொல்லாததை பார்த்து ரீஷியா ஷாக் ஆகுறா. அர்னாலோட சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிபட்டிருக்கு. அந்த பேண்டிட்ஸ் யூஸ் பண்ண கத்தியில பாய்சன் இருக்கிறத பாக்குறா. அழுகி போன ஆப்பிள் மாதிரி ஸ்மெல் வருது, ப்ளோக்ராக் மஷ்ரூம் வச்சு இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு ரேஷியா அதை அனலைஸ் பண்றா. இந்த பாய்சனால மேஜர் எஃபெக்ட்லாம் ஏற்படாது, நம்ம இடத்த ரேஸ் பண்ற வரைக்கும் ஒரு 7 நாளுக்கு அவங்க கையில ஒரு நம்னஸ் இருக்கும், அது வரைக்கும் வழியை பொறுத்துட்டு வாங்க அப்படின்னு பிரின்ஸ் பேசிட்டு இருந்தா. என்னால ஆன்டிடோட் மேக் பண்ண முடியும், இது நம்ம சுட வச்சா எஃபெக்டிவா இருக்கும், பட் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு ரீஷியா ஆங்கனிய மருந்து செஞ்சு கொடுக்குறா. ஒருவேளை நான் வெளியாளுங்கிறதுனால அவங்க சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீஷியா வந்துட்டு அந்த பாய்சன் இருக்கிற கத்தியை வச்சு தன்னோட கையவே வெட்டிக்கிறா. பாருங்க அந்த பாய்சன்ல இந்த மருந்து போட்டு அது எஃபெக்டிவா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்ல, என்ன நம்பி நீங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வழியோடய 7 நாளைக்கு வரலாம் அப்படின்னு ரீஷியா சொல்ல போய் இப்ப எல்லாரும் அந்த மருந்தை போட்டுக்கிறாங்க. ஈவன் அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ற நைட்ஸா இருந்தாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி அர்னால் யோசிக்கிறான். அந்த பொண்ணை நம்ம கூட கூட்டிட்டு வந்தது இந்த ரீசனுக்காக இல்லைனாலும் அவ கூட வந்தது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆலிவர் சொல்றான். ஸோ ஃப்ளவர்ஸை நீ சும்மா பறிச்சுட்டு வரல, அதை ப்ராக்டிக்கல் யூஸ் பண்றதுக்காக தான் இல்ல, ஓட்டுன கேரேஜ்ல இருந்து எப்படி வெளியே வந்து நம்ம கேட்கவும் அது ஒரு சீக்ரெட்னு வா சொல்றா. மெய்டா வேலை பார்க்கும்போது ஒரு மெய்டி உங்களை லாக் பண்ணிட்டு போயிருவா. அந்த டோரை திரும்ப திரும்ப இவ திறக்க ட்ரை பண்ணி தான் இந்த ஸ்கில்ல இவ கத்துக்கிட்டா. குழந்தைங்க வித்தியாசமா எறும்ப பாக்குற மாதிரி இவன் என்ன பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும், இல்ல அடுத்து நீ என்ன எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண போற நான் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சொல்லவும், நான் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ரேர் பீஸ்ட் மாதிரிலாம் இவன் பேசுறான் அப்படின்னு வா பாக்குறேன், நான் ஒன்னும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணல அப்படின்னு ரீஷியா சொல்லவும், நீ காப்பாத்தினதுல அந்த ஒரு நைட் அவன் ஆக்சுவலி ஸ்லம்ல தான் வாழ்ந்தான், அவனுக்கு ஒரு சாய்ஸ் இல்ல, அதனால தான் அவன் ஒரு மெர்சனரியானா, அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நைட்டா இந்த இடத்துல வந்து நிக்கிறான். இன்னொரு நைட் ராத்திரி பகல அந்த மிஷனுக்காகவே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்திருக்கான். அந்த வயசான அந்த நைட் இவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் முன்னாடி பாஞ்சாரு அப்படின்னு அர்னால் சொல்லவும், இவங்க எல்லாரையும் பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்னு ரீஷியா கேட்டா. ஏன்னா அவங்க எல்லாரையுமே பர்சனலா நானே தான் என் நைட்டா செலக்ட் பண்ணேன் அப்படின்னு இவ முன்னாடி மாண்டி போட்டு அவங்க எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், கருணையே இல்லாம போன லைஃப்ல இவ்வளவு கொலை பண்ண அந்த பிரின்ஸா இப்படி மாறிட்டான், ஒருவேளை இவன் ஆக்டிங் பண்றானா இல்ல இதுதான் இவனோட ஒரிஜினல் கேரக்டரா அப்படின்னு யோசிச்சுட்டு ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ண அவ்வளவுதான். அவங்களோட நைட்ஸுக்கு ஏமலான்னு நம்பிக்கை வரலான்னு கேட்கவும், அந்த கிரவுன் பிரின்ஸ் கூட ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிருக்கு, ஸோ வெள்ளத்தனமா நீ ஏதோ பண்ண போய் தான் அது நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே உன்னை தப்பா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க அவங்க கிட்ட என்ன பத்தி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறா. அவ டோக்கல் ஹவுஸை சேர்ந்தவா, ராயல் ஃபேமிலி கூட கனெக்ஷன் இருக்கு, ஸோ நான் அதான் அவளை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். ஸோ வேற கண்ட்ரியோட எம்பரர் என்ன கூட்டிட்டு போறது கிட்டத்தட்ட ஹாஸ்டேஜ் மாதிரி தான் இல்ல அப்படின்னு கேட்கவும், நீ ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷன்ல வரதுல கேலகன்ல ஒன்னு சில பேர் தப்பா கூட ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லவும், ஐயா ரொம்ப ஜாலி அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. என்ன அப்படின்னு ஷாக் ஆகவும், நான் ஹாஸ்டேஜ் மாதிரி வந்து அஃபிஷியல் டியூட்டி எதுவுமே பார்க்க தேவையில்லை, நினைச்ச மாதிரி ஜாலியா வீட்டுக்குள்ளேயே வாழலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அப்புறம் என் கையை வெட்டும் போது என்ன டச் பண்ண வந்தீங்க, என்ன தொடக்கூடாது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றா. கேலகன்ல இருக்கிற வளங்கள்னால தான் இது வேர்ல்டோட டாப்பஸ்ட் கண்ட்ரியா இருக்கு, என் ப்ரீவியஸ் லைஃப்ல நிறைய கண்ட்ரியை விசிட் பண்ணியிருக்கேன், பட் இந்த கண்ட்ரிக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ரேஷியா வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ரேஷியா கேட்கவும், இம்பீரியல் பேலஸ்ன்னு அவங்க ரெடி பண்ணலையா, ஸோ இப்போதைக்கு நீ கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து ரேஷியா கிட்ட சொல்றேன், எனக்கு இந்த சிம்பிள் வில்லாவே போதும் நல்லன்னு ரேஷியா சொல்லவும், இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணல இனிதான் ரெடி பண்ணணும்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க நான் ஒரு ஹாஸ்டேஜ் தானே இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதையே இவ்வளவு பெருமையா சொல்ற அப்படின்னு சொல்லி அர்னால் யோசிக்கிறான். ஆல்ரெடி ரேஷியா ஒரு மெய்டா வேலை பார்த்திருக்கா அப்படிங்கிறதுனால ஈஸியா அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்றா. உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் கேட்கவும், இல்ல நானே தனியா பாத்துப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஏதாச்சும் வெயிட்டான பொருளை தூக்கணும்னா கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி அப்படின்னு வா சொல்றா. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அர்னால்ட் அவங்க அப்பாவை கொண்டுட்டு இந்த கண்ட்ரிக்கு எம்பரர் ஆயிருவாங்க, அப்பதான் அந்த வார் ஸ்டார்ட் ஆகும். அந்த வார்ல தான் எப்பவுமே ரீஷியா இறந்து போவா. சோ இந்த தடவை அர்னால்ட் அவங்க அப்பா கிட்ட இருந்து முடிஞ்ச அளவு தள்ளிய வச்சு எப்படியாச்சும் வார தடுக்கணும். அர்னால்ட் எதுக்கு மொத்த வார்லையும் எதிர்த்து வார ஸ்டார்ட் பண்ணா, அண்ட் என்னோட எல்லா லைஃப்லயும் நான் எதனால அந்த வார்லயே இறந்து போனோம், கண்டிப்பாக அதுக்கு இதுவோ கனெக்ஷன் இருந்தா முடிஞ்ச அளவு நான் அந்த வார தடுத்து என் லைஃபை ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு ரேஷியா நினைக்கிறா. புதுசா அந்த மைண்ட் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் வந்து திட்டிட்டு இருக்கா. ரேஷியா போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணவும், கிரவுன் பிரின்சஸ்க்கு சர்வ் பண்றதுக்கு நாங்க மட்டும் தான் தகுதியானவங்க அப்படின்னு அந்த மைண்ட் திட்டிட்டு இருக்கவும், மேபி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம்,
பட் அந்த லாங்கான கர்டனை இப்போ துவைக்கிறது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. ஏன்னா மழை வரப்போகுது, அது காயறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், மழை வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு அந்த மைடு கேட்குறா. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கீழே பார்க்க பறந்துட்டு இருக்கு. ஸோ மழை வரும்னு சொல்லவும், நீ சொன்னா மழை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைடு கிளம்புறாங்க. எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், என் பேர் எல்சி அப்படின்னு அந்த புது மைடு சொல்றா. அன்னைக்கிட்ட அவங்க இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்தாங்கன்னு அழுக்காகிட்டேனேன்னு வருத்தப்படவும், மழை வரதுக்கு முன்னாடி நம்ம இதை காய வச்சிடலாம், இது சீக்கிரம் காஞ்சிரும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டஸ்ட்டை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரேஷியா அவளுக்கு ஹெல்ப் பண்றா. ரேஷியா சொன்ன மாதிரியே மழை பெய்யுது. நான் மெர்ச்சென்ட்டா இருந்தப்போ வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரியவும் சுத்தி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பட் அது நிறைவேறவே இல்லை. பட் இப்போ நான் ஒரு புது கண்ட்ரியை விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரேஷியா பார்த்துட்டு இருக்கா. இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவ திரும்பி பார்க்காமையே கரெக்டா அர்னால்ட் வந்ததை கண்டுபிடிக்கிறா. ஒவ்வொரு தடவை நான் உன்னை மீட் பண்ணும்போதும் நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ற, ஈவன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லயும் நான் வந்ததை நீ கண்டுபிடிச்சிட்டே நம்ம கேட்கவும், உங்க பிரசன்ஸ் லோ பண்ணி நான் எந்த டைம்ல உங்களை கண்டுபிடிக்கிறேன் டெஸ்ட் பண்ண தானே செஞ்சீங்க. ஆமா அங்க இருக்கிறது என்னது, இது என்னதுன்னு அவ கேட்கவும், அது ஒரு லைப்ரரி, இது ஒரு சர்ச், இந்த கண்ட்ரியோட ஒரு பெரிய மார்க்கெட் இதுதான் அப்படின்னு அர்னால்ட் எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்து அவ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. அர்னால்ட் அவளை ஒரு மாதிரி பார்க்கவும், என்னாச்சுன்னு வா கேட்கறா. நான் உன்னை மேரேஜ் பண்ண ப்ரெஷர் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ ஜாலியா இருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும், ஏன்னா இந்த கண்ட்ரிக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் நீங்க மேரேஜ்க்கு என்ன புஷ் பண்ண போவோம், இந்த கண்ட்ரிக்கு வர்றது ஒரு ரீசனா இருந்ததுனால தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரில பெருசா ஒன்றும் இல்லையே நம்ம கேட்கறான். இப்போ நீங்க எனக்கு சொன்ன அந்த சில இடங்கள் அது கூட எனக்கு பெரிய விஷயங்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் எதுவும் ஸ்ட்ரேஞ்சா சொல்றேன்னா என்ன ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேட்கவும், நான் உன்ன மாதிரி ஒருத்தைய மீட் பண்ணதே இல்லை, உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, மெடிசன் பத்தியும் தெரிஞ்சிருக்கு, உன்ன மாதிரி நோபல் லேடிஸ் இதெல்லாம் கத்துக்கிட மாட்டாங்களே நம்ம கேட்கவும், நீ ஒரு டியோக் ஃபேமிலியில பிறந்திருக்க, உன்னோட விருப்பம்லாம் இங்க முக்கியம் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும்னு ரீஷா சொல்லியிருப்பா. நீ ராயல் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி போக போறவா, ஹோம் மேக்கிங் ஆர்ட்ஸ் கத்துக்கோ, அகாடமிக் ஸ்டடி முக்கியம் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. நான் கத்துக்கிற விஷயங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லவும், அது எனக்கு தெரியும் அப்படின்னு அர்னால் ஸ்மைல் பண்றான். என்னன்னாலும் சரி, நீ விருப்பப்பட்டதை நீ பண்ணு, நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அர்னால் சொல்லவும், ஏனவா கேட்கறா. என்ன நான் சொன்னல, நான் அவன் லெவல் விழுந்துட்டேன் அப்படின்னு அர்னால் சொல்லவும், இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நினைக்கிறேன். உன்னோட இந்த எபிலிட்டிஸ் அது எனக்கு பாயிண்ட்லெஸ்ஸா தெரியல, அது என் மனசுல இடம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். நீ ஆசைப்படுற ஒரு விஷயத்த கேளு, நான் அதை பண்றேன், நான் டச் பண்ணக்கூடாதுங்கிற ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இவனை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல, இவன் என்னதான் பிளான் போடுறான் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அர்னால்டுங்கிறவன் கருணையே இல்லாதவன் எல்லாரையும் கொன்றுவான் அப்படிங்கறத அவ கேள்வி மட்டும் படல, நேரடியா அனுபவிக்கவும் செஞ்சிருப்பா. பட் மேபி 5 வருஷம் கழிச்சவன் அந்த மாதிரி மாறி இருக்கலாம், இப்போ ரொம்பவே சாஃப்டான கேரக்டரா தான் இருக்கலாம். நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அர்னால் சொல்றத அவ ரேஷியோட எஸ்டேட் தான் காமிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கமா ஆலிவர் வந்து கதவை தட்டுறான். டக்குனவா எந்திரிச்சு இதோ 2 நிமிஷம் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியாகி வந்துருந்தா. பிரின்ஸோட ஆபீஸ்ல இருந்து இப்பதான் என்னால வர முடிஞ்சது அப்படின்னு ஆலிவர் சொல்லவா, அப்ப நீங்க இன்னும் ரெஸ்ட் எடுக்கலையான்னு கேட்கறா. நானாச்சும் பரவாயில்ல, பிரின்ஸ் அர்னால்ட் இன்னும் ரெஸ்டே எடுக்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அவர் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்தாரு, பட் உங்களை திடீர்னு வைஃப்னு அனௌன்ஸ் பண்ணாருன்னு சொல்லவும், யாரோ வேணா நல்லா சுத்தி முத்தி என்ன நல்லா பாத்துக்கோங்க, நான் எந்த மாதிரி பொண்ணுங்கிறத செக் பண்ண தானே நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், நான் ரோடா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பிரின்ஸ் அர்னால் சொன்ன மாதிரியே உங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியல ஆலிவர் சொல்றான். பிரின்ஸ் அர்னால் கிட்ட எவ்வளவு நாள் வேலை பாக்குறீங்கன்னு கேட்கவும் 10 வருஷமா ஆலிவர் சொல்றான். என்ன ஏன் திடீர்னு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும், எனக்கு ஏதோ ஆச்சரியமா தான் இருக்கு, பட் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்காருன்னு ஆலிவர் சொல்லவும், குழந்தைகிட்ட கொடுத்த பொம்மை மரலனா அப்படின்னு கேட்கவும், ஆலிவர் எதுவும் சொல்லல, உங்க வெட்டிங் செரமனிக்கு வர போற கெஸ்டோட நேம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் கொடுத்துட்டு, அது போக இன்னொரு ஒரு பார்ட்டி ஒன்று ரீசெண்டா நடக்க போகுது, அதுல வர போற கெஸ்டோட லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆலிவர் கொடுக்குறான். சோ அந்த பார்ட்டியுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் டயனா இந்த கப்பெல்லாம் எங்க வைக்கணும்னு அந்த எல்சி வந்து கேட்கவும், நான் உனக்கு சொல்லி கொடுத்த இடத்துலயே வை அப்படின்னு சொல்லிட்டு டயனா போறா. ஃப்ரெண்ட்ஸ் அர்னால், நான் ரீஷி வந்திருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ரீஷி உள்ள வர, உன்னை நான் டச் பண்ணி ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன், உனக்கு எதுவும் வேணும்னா கேளு நம்ம கேட்டிருப்பான், எனக்கு தேவையானதை கேட்க தான் வந்திருக்கேன், என்னோட மெய்டை நானே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. சரிவா விருப்பப்படியே பண்ணு. அம்மா ஆலிவர் உன்கிட்ட சொல்லலையா இந்த பார்ட்டியே கிரவுன் பிரின்ஸ் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண தேடுறாருங்கிறதுக்காக தான் அப்படின்னு அர்னால் சொல்லவும், ஈவன் நான் கிரவுன் பிரின்சஸா இருந்தாலும் நான் அவங்களோட ஒரு ஹாஸ்டேஜ் தான், அப்படி அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பார்ட்டில நான் தான் உங்க ஃபியான்ஸே தாராளமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்லவும், டச் பண்ண நீயே பெர்மிஷன் கொடுக்குற போல நம்ம கேட்கவும், நம்ம 2 பேருமே தான் கிளவுஸ் போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி ரேஷி சொல்றா. சோ பார்ட்டிக்கு பிரின்ஸ் அர்னாலுமே இவளை கூட்டிட்டு போறான். நான் நினைச்சதை விடவும் இந்த இடம் ரொம்பவே பெருசா இருக்கே அப்படின்னு ரீஷி பாக்குறா. இந்த பார்ட்டிக்கு எங்களை நீங்க இன்வைட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நோபல்மன்லாம் வராங்க. நீங்க டிராவல் பண்ண கதைகள் எல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லுங்க, நீ இன்டெரக்டா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தன் சொல்றேன். சாரி, ஆக்சுவலி என்னோட டிராவல்ல நான் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், என் வைஃபா இருக்கிறதுக்கு ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சு ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோம், இதான் உங்க வைஃபான்னு ரீஷி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல சந்தோஷம், என்னோட பேரு ரேஷி இம்காட் வர்ட்ஸ்னர் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. என் ஃபியூச்சர் வைஃப் இப்பதான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கா, அவளுக்கு நிறைய இடத்த தெரியாது, சோ சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான். ஃபியூச்சர் வைஃப்னு மென்ஷன் பண்ணி லேடிஸை கடுப்பாத்து அவசியம் இல்லைன்னு ரேஷி சொன்னா. உன்னை யாராச்சும் தொட்டா நான் டென்ஷன் ஆவன் மத்தவங்களுக்கு தெரியணும்ல, ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவானா, என்ன கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, நீங்க தான் எனக்கு டேஞ்சரஸ் ஆனவர், உங்க ஸ்வாட்ஸ் பிளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவான், நான் உனக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு அர்னால் சொல்லவும், உண்மையா ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகிறா. இதுக்கெல்லாம் நீ எப்படி எக்ஸைட் ஆவன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். என்ன கொலை பண்ண அட்டாக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கில்ல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு, டான்ஸ் ஆடுவோமான்னு கேட்கவும் அவளும் சரின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் இவங்க நார்மலா தான் ஆடிட்டு இருக்காங்க.
அதனால கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது அவன் என்ன வெட்ட சீனை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒருவேளை நான் ஸ்டெப்ஸை ஃபாஸ்ட்டாக கொண்டு போனேன் அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆட ஆரம்பிக்கிறேன். பட் அர்னால்டுமே அதுக்கு ஈக்குவலாக கீப் அப் பண்ணுறான். இது பிரோஜனம் இல்லை நம்ம மனசுக்குள்ள சிரிக்கிறானா அப்படின்னு சொல்லி இன்னும் அவள் ஃபாஸ்ட்டாக ஆட ஆரம்பிக்கிறா. பட் அர்னால்டு கரெக்டாக கீப் அப் பண்ணவும் இவங்க டான்ஸ் வேற லெவலில் இருக்குன்னு எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவன் லெஃப்ட் சைடு கையை அதிகமாக அவனால் தூக்க முடியல, மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. பூச்சி கீழே விட போறேன்னு பார்க்கவோ டக்குனு அவன் பிடிச்சிருந்தான். உங்க டான்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஏதோ ஸ்வாட் டான்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க. இப்போ வந்தவங்க கிட்ட அர்னால் பேசிட்டு இருக்கான். இவளுமே சில லேடிஸ் கிட்ட பேசுறா. லேடி ரிஷி உங்களோட டான்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தது, இந்தாங்க இந்த ஒயினை நீங்க குடிங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கொடுக்குறா. ஓ தேங்க்யூ அப்படின்னு அவன் மோந்து பார்க்கும்போது அதுல பெப்பர் கலந்துருக்குங்கிறது அவளுக்கு தெரியுது. வித்தியாசமான வாட வருதேன்னு ரிஷி கேட்கவும் மணிக்கிட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் குடிக்க மாட்டீங்களான்னு கேட்கவும் அவளும் அதை குடிச்சிட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. வைன்ல பெப்பரை போட்டு காரமாக்கி அவளை கலாய்க்கலான்னு பார்த்தா டேஸ்டா இருக்குன்னு ரிஷி உங்களை கலாய்ச்சி விட்டுருதா. அந்த பொண்ணுங்களும் டென்ஷனா அங்க இருந்து போயிருந்தாங்க. ரொம்ப காரமா இருக்குன்னு அதே வைனையே குடிச்சிட்டு இருக்கா. எனது காரமா அப்படின்னு அர்னால்ட் அங்க வரா. இந்த வைன்ல பெப்பரை கலந்துருக்காங்கன்னு சொல்லவும் அதை துறவு தேண்டிதானே அப்படின்னு அர்னால்ட் கேட்கறான். இந்த ரீசனுக்காக வைன் அதோட சான்ஸை இழந்துடக்கூடாது, அதை நம்ம குடிக்கணுங்கிறதுக்காக தானே கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவும் அர்னால்ட் டக்குன்னு அதை வாங்கி குடிச்சிட்டு இப்ப யாரோட உழைப்போ வீண் போகல, வைன் அதோட டியூட்டியை ஃபில்ஃபில் பண்ணிடுச்சு நம்ம கொடுக்குறோம். டான்ஸ் பண்ணும்போது என்ன தவிர நீ வேற யாரையோ திங்க் பண்ணலாம் நம்ம கேட்கவும் அது ஃபியூச்சர்ல இருக்கிற நீங்க தானே உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. கழுத்தோட இந்த இடத்துல அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கறா. இவன் நான் ஃபைட் பண்ண போவோம் இவனோட லெஃப்ட் சைட் மூமெண்ட் ஸ்லோவா இருந்ததுன்னு யோசிக்கிறா. ஒரு பழைய தழும்பு அப்படின்னு அவன் காமிக்கிறான். பார்த்தா நிறைய கத்திய வச்சு வெட்டின மாதிரி தழும்பு இருக்கு, இது அவனுக்குள்ள ட்ரை பண்ண மாதிரில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் அந்த தழும்பை பத்தி தெரியும் அப்படின்னு அர்னால் சொல்லவும் இந்த தழும்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீஷியா கேட்கறா. நைட்டு ரொம்ப குளிர்து இல்ல, சரி போய் தூங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருந்தான். அர்னால்டோட பிரதரை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப மைட் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்சஸோட மைடா நம்ம போக வாய்ப்பு இல்லைன்னு புது மைட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. உங்க வேலையை முடிச்சிட்டீங்களா, காலையில பெட்ஷீட் நான் சொன்ன மாதிரியா மடிச்சு வைக்கல அப்படின்னு சொல்லி டயனாவோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் மைடோ திட்டிட்டு போறாங்க. இந்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரீஷியா போயிட்டு அந்த புது மைட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றா. யார் அந்த புது பொண்ணு, எந்த டீமை சேர்ந்தவா, சரி அப்படியோ வேலையை குயிக்கா முடிங்க, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு டயனாவா எழுதி வச்சிருக்கிற நோட்ஸ்ல பாக்குறத ரீஷியாவோ பாக்குறா. அவ்வளோ ஈஸியா என்னால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட முடியல அப்படின்னு எல்சி கொஞ்சம் வருத்தப்படவும் நீ இப்ப தானே புதுசா ஜாயின் பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக எல்லாம் பழகிறோம் அப்படின்னு ரீஷி சொல்றா. ஆமா மிஸ் டயனாவோட லைஃப் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எல்சி கேட்கவும் மிஸ் டயனா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தானா, அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ கடன்ல லாஸ் ஆயிடுச்சு, அப்புறம் தான் அந்த மைடு வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எல்சியும் இன்னொரு பொண்ணு சொல்றா. இந்த ஓல்டு மனுஷனை டயனா வந்து பார்த்துட்டு எங்கப்பா இதை யாரும் இவ்வளோ நீட்டா கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆமா சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணு எப்போ வருவாள், அவளை என்ன இந்த டயத்துல காணும் அப்படின்னு சொல்லி மத்த மைடு பாக்குறாங்க. கிரவுன் பிரின்சஸ்க்கு மைடா இருக்க டிசிப்ளின் முக்கியம், அந்த பொண்ணுக்கு தகுதி இல்ல அப்படின்னு டயனா சொல்றா. லேடி ரீஷி வராங்க அப்படின்னு ஆலிவர் சொல்றான். எல்லா மைடும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அப்போ டயனா பார்க்கும்போது மைடா இவங்க கூட இத்தனை நாள் இருந்தவா தான் கிரவுன் பிரின்சஸான் ஷாக் ஆகுறா. எல்லா மைடுமே இவா தான் பிரின்சஸான் ஷாக் ஆகுறாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மைடு மாதிரி நான் அவங்க கூட நடிச்சேன், நான் சொல்ற நேம் எல்லாருமே தான் என்னோட பர்சனல் மைடா நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரோட நேமையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுல அந்த எல்சி இன்னொரு புது மைடும் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் என் மைடுன்னு சொல்லுவோம். பட் டயனாவோட நேம் வரல, எனக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு டயனா கேட்கவும் மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறா அப்படின்னு ஆலிவர் கேட்கவோ பரவாயில்ல அப்படின்னு ரீஷி சொல்றா. நான் அப்படி எதிர்த்து கேட்கறது தப்புன்னு தெரியும், பட் மைடா நான் பெர்ஃபெக்ட்டா எல்லா வேலையும் முடிப்பேன் டயனா சொல்லவும் இன்னில இருந்து உனக்கு மைடுங்கிற பொசிஷனே கிடையாது அப்படின்னு ரீஷி சொல்லவும் டயனா ஷாக் ஆகுறா. நீ ஃபர்ஸ்ட் இங்க மைடா வந்தப்போ எப்படி இருந்தா ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் எனக்கு வேலை ஈஸியா புரியல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட முடியல, பட் நான் நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி மத்தவங்களோட பெஸ்ட் மைடா தானே மாறி இருக்கேன், என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு டயனா சொல்லவும் மத்தவங்கள விட நீ ஒரு விஷயத்துல தான் டிஃபரெண்ட், உனக்கு எழுத படிக்க தெரியும், நீ ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலியில வளர்ந்துருக்க, சோ உனக்கு எழுத படிக்க தெரியும், வேலைங்க எல்லாத்தையுமே நோட்ஸ்ல எழுதி வச்சு நீ ஞாபகம் வச்சுக்கிடுவ, பட் ஒருவேளை உனக்கு எழுத படிக்க தெரியலன்னா அப்ப என்ன பண்ணுவ, எல்லா மைடுக்குமே உன்ன மாதிரி எழுத படிக்க தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க ரீஷி சொல்லும் போது தான் நேத்து நான் பண்ண மாதிரி இதை பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஏன் பண்ணலாம் டயனா கேட்டதாவா யோசிச்சு பாக்குறா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க மேல தப்பு இருக்குன்னு நினைச்சேன், பட் உங்களுக்கு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதது என்னோட தப்பு தான், லேடி ரிஷி சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி டயனா எல்லா மைடு கிட்டயும் மன்னிப்பு கேட்கறா. ப்ளீஸ் லேடி ரிஷி, டயனா எங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு எல்சி இன்னொரு மேடம் அவளுக்கு வேலை கொடுக்க சொல்லி கெஞ்சுறாங்க. பட் ரிஷி வந்து டைரக்டா அவளுக்கு ஈக்குவலா போய் கீழே உட்காரவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மைடா உனக்கு வேலை இல்ல, பட் இன்னொரு வேலை வச்சிருக்கேன், எல்லா மைட்ஸ்க்குமே எழுத படிக்க சொல்லி கொடுக்குறியா, ஈவன் அவங்க இந்த மைடு வேலையை விட்டு போனாலுமே அவங்க லைஃப்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு சிம்பிள் வார்த்தைகளை கத்து கொடுக்கறதுக்கான மெட்டீரியலை எடுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ரிஷி சொல்லவும் டயனா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நீ நினைச்ச மாதிரி அந்த செலக்ஷன் போல அப்படின்னு அர்னால் கேட்கவும் ஆமா நான் கொஞ்சம் கூட அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு ஆலிவர் சொல்றான். உங்க ஃபியூச்சர் வைஃபா இருக்கிறவங்க எல்லாரோட நல்லதுக்காகவுமே செயல்படுறாங்க, இந்த நாட்டுக்கு அவங்க எப்படி நல்லது பண்ண போறாங்கன்னு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆலிவர் சொல்லுவான். அவ என்னோட வைஃப், எனக்கு நல்லது யோசிச்சா போதும் அப்படின்னு அர்னால் சொல்றான். டயனாவும் சில மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி காமிக்கிறா. நான் எல்லாருக்கும் பெஸ்டா கத்து கொடுப்பேன் அப்படின்னு வா சொல்றா. அப்ப எல்சி உங்களை பார்க்க வரவும் டயனா அங்க இருந்து கிளம்புறா. இந்த எல்சிங்கிற பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட பர்சனல் மெய்டு, இதுதான் என்கிட்ட இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ரிஷி பார்க்கவும் நீங்க ஒரு மெர்ச்சன்ட மீட் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு இந்த ட்ரெஸ் முக்கியமா அப்படின்னு சொல்லி எல்சி கேட்கறா. அவங்க நம்பிக்கை அடைய இது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் தான், நான் மெர்ச்சன்டா எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு கத்து கொடுத்த ஒரு பர்சன், அவ்வளோ ஈஸியா அவங்க என்ன நம்பிட மாட்டாங்க, அவங்க என் பக்கம் வர்றதுக்கு இந்த பேட்டில் நான் ஜெயிச்சாகணும், ஆரியா ட்ரேடிங் கம்பெனி என் பக்கம் இருந்தா தான் நடக்க போற வாரம் என்னால தடுக்க முடியும் அப்படின்னு வா யோசிக்கிறா. உங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பன் ஹேர் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்சி கேட்கவும் இந்த ஹேர் ஸ்டைலே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. ஆரியா ட்ரேடிங் கம்பெனியோட அந்த கைன் அப்படிங்கிற சீஃபாவை
மீட் பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ரிஷியோட ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல அவ இவன் கூட தான் ட்ரேடிங் கத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ இவங்களோட ட்ரேடிங் கம்பெனி சின்னதா இருந்தாலும் நான் 5 வருஷத்துல இவங்க ட்ரேடிங் கம்பெனி ரொம்பவே பெருசா மாறிடும். வால் மீட் பண்றா. இவ்வளவு தூரம் என்ன மார்க்கெட் பார்க்க வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும் கைன் இவ்வளவு ஒரு சந்தேக பார்வையோடய பாக்குறான். கைனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் மனசை மாத்திரலாம் அப்படின்னு ரிஷி நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு அவன் கேட்கணும். கம்பெனி தரமான ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வெட்டிங் எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க தான் தரணும்னு சொல்லவும் உங்ககிட்ட விற்கிறதுக்கு எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை என் கஸ்டமரா ஏத்துக்கிட முடியாதுன்னு சொல்லப்போ எதுக்கு அப்படின்னு ரிஷி கேட்கிறா. இந்த டிரான்சாக்ஷனை என் கூட நீங்க நடத்துறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தெரியுது. வேற ஏதோ மோட்டிவோட தான் எங்க கூட பிசினஸ் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் ஒரு சாதாரண எங்களை மாதிரி ட்ரேடிங் கம்பெனி கிட்ட மொத்த பெட்டிங் பிசினஸையும் விட்டுருக்கீங்களேன்னு கேட்கவும் லைஃப்ல ஒரு தடவை நடக்க போற ஈவெண்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லவும் உங்க ராயல்ட்டிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற லெவலுக்கு எங்ககிட்ட எந்த குட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஆனா நீங்க தான் எனக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே கால்ஹைன் உண்மையிலேயே ஒரு இம்ப்ரெசிவான கண்ட்ரி இல்ல, சோ எங்க ஒர்க்குக்கு ரெஸ்ட் போட்டுட்டு நாங்க கொஞ்ச நாள் இங்க சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ரேஷி என்னதான் கூப்பிட்டா அவன் பாட்டு கிளம்பிட்டான். ரேஷி அவளுக்கு தேவையான மெடிசனல் ஹெல்ப்ஸ் வந்து கார்டன் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறா. நீ ஒரு நல்ல மர்ச்சன்ட் ஆகணும்னா உன்னோட கஸ்டமர்ஸ் யாருங்கிறத நீ தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரீவியஸ் டைம்ல அவன் சொல்லி கொடுத்ததை யோசிச்சு பாக்குறா. என்ன அவரை சூஸ் பண்ணல, பட் ஃபியூச்சர்ல அவரோட கனெக்ஷன் கண்டிப்பா எனக்கு தேவை அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கவும் லேடி ரிஷி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவையா, நாங்க வேணா கார்டன் ஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்கவும் இல்ல தேவையான மெடிசனல் ஹெல்ப்ஸ் என்னால மட்டும் தான் வளர்க்க முடியும், நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. சீஃப் கைன் எதனால என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாரு, கேம்பிள் மாதிரி அவர் பெரிய ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாரு, ஒருவேளை நான் எதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இந்த கண்ட்ரில நாங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து சுத்தி பார்க்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு என் கார்டனிங் வேலையை இதோட முடிச்சுக்கிறதா, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. அந்த கிரவுன் பிரின்சஸ் கிட்ட இருந்து நிறைய பணம் வரும், ஏன் வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சீஃப் கிட்ட இருக்கிற கூட இருக்கவன் கேட்கவும் அவளை நம்ம கஸ்டமரா சூஸ் பண்ணா நமக்கு ஹெவி லாஸ் வர சான்ஸ் இருக்கு, அவளை பிடிக்காதவங்க நம்மள எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேசிட்டு உள்ள வந்தா ரேஷி விக்க மாட்டிட்டு நார்மல் பொண்ணு மாதிரி அவன் கிட்ட பேச வந்திருக்கா. சரி இவங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசுறாங்க. எங்க பையன் ஆளுங்கெல்லாம் சரக்கடிச்சு மயங்கி விழுந்துட்டாங்க, நீங்க எவ்வளவு குடிச்சாலும் மயங்கி விழலையா அப்படின்னு நம்ம பாக்குறேன். நீங்க என்கிட்ட மரியாதை எல்லாம் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்ல, நார்மலா பேசுங்க, அப்பதான் நம்ம நெகோசியேஷன் நல்லபடியா போகும் அப்படின்னு ரிஷி சொல்றா. சரி நீங்க என்ன சொல்ல வரீங்க நானும் ஃபர்ஸ்ட் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவனும் வெயிட் பண்றான். இந்த சான்ஸ் நான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஷி மனசுக்குள்ள யோசிக்கிறா. சோ உங்க வெட்டிங்க்கு எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அந்த மாதிரி எதுவும் கேட்க வரல கரெக்டா அப்படின்னு சொல்லி கைன் கேட்கறான். அந்த ட்ரிக் எல்லாம் உங்ககிட்ட ஒர்க் ஆகாதான் தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரிஷி சொல்லுவோம். எனக்கு முதல்லயே தோணுச்சு உங்களுக்கு வேற ஏதோ தேவைன்னு, ஒருவேளை எனக்கு நீங்க கிளைண்டா வராம என்னோட ட்ரேடிங் கம்பெனிக்கு பார்ட்னரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, பிளான ஃபுல்லா தெரிஞ்சுக்காம நான் எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டேன், உனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் தரேன் அவ்வளவு ப்ராஃபிட் தரேன்லாம் சும்மா பேச்சு மட்டும் இருந்தா பார்த்தாது, சோ உங்க பிளான் என்னங்கிறத என்கிட்ட முழுசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் என்னால முடியாது அப்படின்னு ரிஷி சொல்றா. என்னோட பிளானை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, உன்னோட கம்பெனி என் சைடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு ரிஷி சொல்லவும் ப்ராஃபிட்டே இல்லாம இதை நீங்க பண்ணணும்னு நினைச்சா எப்படி அப்படின்னு கைன் கேட்கவும் கண்டிப்பா உனக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு ரிஷி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 6 நாள் வார ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மத்த வேர்ல்டு கூட கனெக்ஷன் இருக்கிறது உன்னோட ட்ரேடிங் கம்பெனி மட்டும் தான், சோ உன்னோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு வா யோசிக்கிறா. பேஜ் இருந்தா பார்த்தாத ரிசல்ட் நம்ம சொல்லுவோம், ரிசல்ட்டோ பர்ஃபார்மன்ஸும் முக்கியம் அப்படிதானே அப்படின்னு ரிஷி சொல்லவும் அவன் ஷாக் ஆகிறான். இந்த கேபிட்டல்ல நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் செஞ்சு காமிக்கிறேன், அதுவும் ஒரு வாரத்துல, அப்ப என் திறமையை ஒத்துக்கிட்டு நீ என்ன நம்புவியா அப்படின்னு ரிஷி கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி நீங்க பண்ண நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஒரு வாரத்துல இவ ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணா ஆரியா ட்ரேடிங் கம்பெனி இவ பக்கம் இருக்குன்னு இவங்க ஒரு டீல போடுறாங்க. உங்க ஆளுங்கெல்லாம் எந்திரிச்ச உடனே இந்த மெடிசனை குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ ஒரு பவுச் அந்த இடத்துல வச்சுட்டு போறா. இது என்னதுன்னு கேட்கவா அவங்கள குடிக்க சொல்லுங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. யாருக்கும் தெரியாம நைஸாவா உள்ள போனா பிரின்ஸ் அர்னால் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபியூச்சர் கிரவுன் பிரின்சஸோட ஆஃபரையோ ஒரு ட்ரேடிங் கம்பெனி வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலான்னு, பட் அதுக்குன்னு இப்படி யாருக்கும் தெரியாம வெளியே போறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அர்னால் கிட்ட வரவும் திட்ட போறவனு அவ பயப்படுறா. ஸோ நைட் ஒரு ஆம்பளை கூட தனியாக நின்று அவன் ஃபேஸ் இப்படி தான் மாறும்ல அப்படின்னு நம்ம கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்கிறா. உங்களோட ஃபியான்சேவாக இருந்துட்டு இந்த மாதிரி நைட்டு வெளியே போகிறது தப்புன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவும் முட்டாள் என் மரியாதையை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா நீ ஓகே தானா அப்படின்னு அருணாள் கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு வா சொல்கிறா. நான் உன்னை வெளியே போகாதான்னு சொல்ல மாட்டேன், இன்னொரு தடவை எங்கேயாச்சும் வெளியே போனா என்கிட்ட சொல்லு நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறேன். உங்களை எப்படி நான் கூப்பிட முடியும்னு வா கேட்கவும் நீ தனியாக போய் ஆபத்தில் மாட்டுறதை விட நான் இதை கண்டிப்பாக சந்தோஷமாக பண்ணுவேன், ஈவன் நான் உன்னை போகாதான்னு சொன்னாலும் ஹேரெல்லாம் டை அடிச்சுட்டு நீ போக தான் போகிற, இப்படி ஒரு கண்டிஷனை போட்டா அட்லீஸ்ட் நீ சேஃப்டியாவாச்சும் வெளியே போவல அப்படின்னு அவன் சொல்றான். என்ன அவ்வளோ ஈஸியில் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்கவும் ஆக்சுவலி ஒன்று நான் புரிஞ்சுக்கிட முடியல, அதான் அந்த கண்டிஷனையே போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்களும் இந்த சீஃபும் இதை என்ஜாய் பண்றீங்கல்ல அப்படின்னு கேட்கவும் எந்த சீஃப்னு அவன் கேட்கறான். ஆரியா ட்ரேடிங் கம்பெனியோட சீஃப் தான். ஆமா உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு வா கேட்கவும் ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். வெஜிடபிள் சோப்ல கொஞ்சம் மெடிசன் எல்லாம் கலந்தவா செஞ்சு கொடுக்குற, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது இன்னும் சரியா வரலன்னு ஏதோ பவுடர் எல்லாம் ஆட் பண்றா, அப்பவும் அது அந்த லெவலுக்கு சரியா வரல. அச்சோ போச்சு இளவரசே, ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன், பட் சில இன்கிரீடியன்ஸ் இல்ல, நான் ரொம்பவே மோசமா சமைக்கக்கூடியவா அப்படின்னு வா சொல்றா. ஒரு நோபல் லேடிக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் தெரிஞ்சிருக்கு பட் சமையல் தெரியலையா அப்படின்னு அவன் பாக்குறான். இத்தனை தடவை நடந்த லோப் சாப்பாடு எனக்கு பெருசா தேவையில்ல, சோ நான் சமையல் கத்துக்கலையே வா யோசிக்கிறா. அதனால அதை குடிச்சு பார்த்துட்டு இந்த சோப் நல்லா தான் இருக்கு, பசின்னு எனக்கு நீ தான் பசியை கிளப்பி விட்டா,
சாப்பாடை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுறான். ஸோ ரேஷியாவும் இந்த ட்ரேடிங் கம்பெனிக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்டை எக்ஸ்பிளைன் பண்றா. ஸோ ஒரு வாரத்துக்குள்ள நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் செய்யணுமா அப்படின்னு நம்ம பாக்குறான். என் பிளான் என்ன நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்கவும், ஈவன் நீ அந்த சீஃப் கிட்டே அதை சொல்லல, என்கிட்ட எப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்க முடியும். சரி என்ன பிசினஸ் பண்ணலான் இருக்குன்னு நம்ம கேட்கவும், என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்கு, பட் இந்த கண்ட்ரில எது செட் ஆகும் தான் தெரியல. பீப்புளுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும், எது தேவை, இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா இப்பவும் நீங்க இதை என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு வா கேட்கவும், ஆப்வியஸ்லி. சரி குட் நைட் நம்ம கிளம்பிட்டு, அம்மா நீ என்னோட தம்பியை மீட் பண்ணியான்னு கேட்கவும், இல்லையா அப்படின்னு வா சொல்றா. ஒரு வேளை உன்கிட்ட வந்து அவன் பேசினாலும் நீ அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்ட் கிளம்புறான். இங்க அர்னால்டோட தம்பியை காமிக்கிறாங்க. எப்பவும் அவன் வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ லைப்ரரிக்கு போயிட்டு இந்த டவுன்ல எவ்வளவு ஆம்பளைங்க இருக்காங்க பொம்பளைங்க இருக்காங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், இருக்கிற டவுன்ல இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் குட்ஸ் கிடைக்குது அப்படின்னு தூங்காம ராத்திரி ஃபுல்லா உட்காந்து படிக்கிறா. நீங்க நைட்லாம் சாப்பிட மாட்டீங்களே, ரிஷி நல்லா சமைக்காங்க போல அப்படின்னு சொல்லி ஆலிவர் கேட்கவும், அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னா, பட் சாப்பாடு சூப்பரா தான் இருந்தது. ஆமா சோப்ல யாராச்சும் மெடிசனல் ஹெர்ப கலப்பாங்களான்னு அர்னால் கேட்கவும், இல்லையா அப்படின்னு ஆலிவர் சொல்றான். லேடி ரிஷி நேத்து நைட் வர நீங்க ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு கார்டனுக்கு வந்து பார்த்தா லேடி ரிஷி பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் பதட்டப்படுறாங்க. பார்க்க கொஞ்சம் அர்னால் மாதிரியே அந்த பையன் இருக்கான் அப்படின்னு ரிஷி நினைக்கிறா. நீங்க தான் என்னோட ஓல்டர் சிஸ்டரா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட வரா. உங்களை மீட் பண்ணணும்னு நான் என் அண்ணனுக்கு லெட்டர் போட்டேன், பட் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். என்னோட பேரு தியடோர், நான் தான் செகண்ட் கிரவுன் பிரின்ஸ், அர்னால்டோட தம்பி அப்படின்னு சொல்லவும், செகண்ட் கிரவுன் பிரின்ஸ் யாரும் தன்னை மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரிஷி யோசிச்சுட்டு அவளும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. கார்டன் ரொம்ப கிரியேட்டிவா இருந்தது அப்படின்னு சொல்லவும், இதை நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீங்களா இதை கிரியேட் பண்ணது, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், இது என்னது அப்படின்னு நம்ம கிட்ட வர வச்சு, நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், என் அண்ணாவும் விருப்பம் இல்லாம தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கான், நீ ஒரு ஹாஸ்டேஜ் தானே அப்படின்னு தியோடோரா கிட்ட சீக்கிரட்டா பேசுறான். எனக்கு அது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் அர்னால் என் இஷ்டத்துக்கு தான் என்ன விட்டுருக்காரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லவும், சரி உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அர்னால்டுக்கு அடுத்து அரியணை எனக்கு தானே யாராச்சும் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அப்படின்னு ரிஷி யோசிச்சுட்டு, தியோடோரை பார்த்த உடனே நீங்க பதட்டப்பட்டீங்க, அவனை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமான்னு கேட்கப்போ, சாரி முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அர்னால்டுக்கும் தியோடோருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு கேட்கவோ, சாரி அதையும் எங்களால சொல்ல முடியாதுன்னு சோல்ஜர் சொல்லவும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி போற. அதை பத்தி அப்புறம் கவலைப்படலாம், ஃபர்ஸ்ட் பிசினஸ் பார்ப்போம் நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, பிரின்ஸ் அர்னால் நம்ம இந்த மாதிரி பண்ணா நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணுவாங்களே, ப்ளீஸ் கொஞ்சம் திரும்ப யோசிங்க அப்படின்னு கூட இருக்கிற ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். என்ன எதிர்த்து கேள்வி கேட்காதா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு நம்ம பேசும்போது, ரிஷி அங்க நிக்கிறத வந்து அர்னால் பாக்குறான். உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சிக்னல் கொடுக்குறா. எல்லா நோபல்ஸ்க்கு ஒரு செப்பரேட் நோட்டீஸ் அனுப்புங்க, நம்ம பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம அறிவிச்சோம்னா மக்களுமே ஈஸியா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ட் டாக்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது வழியா நமக்கு வருமானமும் வரும் அப்படின்னு அர்னால் சொல்லவும், ஓ அப்படின்னா ஆமா எல்லாரும் ஏத்துப்பாங்க, நான் அந்த பாலிசி எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. வார்ல அர்னால் வந்து மக்கள் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி சில எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸை கிரியேட் பண்ணியிருக்கான். பட் அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணப்பட்டிருந்தாலுமே அர்னால்டோட பாலிசி மூலியமா மக்கள் சம்பாதிச்சு அவங்க வாழ்வாதாரம் உயரும். ஸோ அர்னால் எது பண்ணாலும் மக்கள் நல்லதுக்காக தான் பண்றான் அப்படின்னு ரிஷி புரிஞ்சுக்கிறா. நைட்டு ரூமுக்கு போய் பார்த்தா ஒரு லெட்டர் அங்க இருக்கு. நைட்டு 12 மணிக்கு என்ன வந்து சாப்பல்ல மீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அவளும் நைட்டு சாப்பலுக்கு போய் பார்த்தா அர்னால் மாதிரி லெட்டர் எழுதி அர்னால்டோட தம்பி தியோடோர் தான் இவளை அங்க வர வச்சிருக்கான். ஹலோ ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என் தம்பி கிட்ட கொஞ்சம் சர்ச்சுக்கு போய் பார்த்தா அர்னால்டுக்கு பதிலாக அவனோட தம்பி தியோடோர் தான் நிற்கிறான். நீ காமா இருக்கிறத பார்த்தா நான் தான் அங்கே இருப்பேன் தெரிஞ்சுதான் வந்திருக்க போல. சரி என் அண்ணனை பற்றி உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் சொல்லணும். என் அண்ணன் மற்றவங்களை கொள்றதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்னு சொல்லவும், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வார் டைம்ல மட்டும் நான் சொல்ல வரல அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன சொல்ல வரேன்னு ரிஷி கேட்கிறா. அவனோட அம்மாவையே அவன் கையால் அவன் கொண்டிருக்கா. அவனோட அம்மாவையே கொண்டு அவனுக்கு ஒன்று கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தியோடோர் சொல்லுவான். அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ரிஷி கேட்கிறா. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவருக்கு ஒய்ஃபாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. ஃபியூச்சர்ல அவங்க அப்பாவை கொள்றாருன்னு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு ரிஷி யோசிக்கிறா. உனக்கு புரியல, எங்க அண்ணன் இறக்கமே இல்லாத ஒருத்தன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வரமோ தியோடோர் பயந்துருத்தான். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு தியோடோர் சமாளிக்கவும், தியோடோர் என் விஷயத்துல தலையிடாதன்னு ஒன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு அவன் கேட்கவும், சாரி பிரதர்னு தியோடோர் சொல்றான். சரி வா போகலாம் ரிஷி அப்படின்னு அவன் வந்து கூட்டிட்டு போறான். நான் நினைச்ச மாதிரியே தான் நீங்களும் இருக்கீங்க சிஸ்டர். சரி அண்ணா பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நீ உன்னோட ஃபியான்சி கிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியோடோர் அங்கிருந்து கிளம்பியிருந்தான். உங்க பேர் இங்க மென்ஷன் பண்ணியிருந்ததுனால தான் நான் மெனக்கிட்டிங்க வந்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரிஷி சொல்றா. என்ன வந்து மீட் பண்ண அப்படின்னு அர்னால் பேர்ல தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். ஸோ அதுக்கு ரிப்ளைவா ரிஷி ஒரு லெட்டர் அனுப்பி வச்சிருப்பா. நான் அனுப்பாத ஒரு லெட்டருக்கு நீ ரிப்ளை பண்ணியிருந்ததுனால தான் நான் அவசரமா இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு அர்னால் சொல்றான். உங்களுக்கு ஏன் எல்லாருமே மோசமான பர்சன் சொல்றாங்க அப்படின்னு கேட்கவும், ஏன்னா உண்மை அதுதானே அப்படின்னு அவன் சொல்றான். வாரில் நீங்க நிறைய பேரை கொண்டிருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தளவு நீங்க ரொம்பவே கைண்டான பர்சன் தான் அப்படின்னு ரிஷி சொல்லவோ, டக்குன்னு அவளோட சங்க பிடிக்கிறான். இந்த மாதிரி நீ நல்லவளா இருந்தா அதுதான் நீ அழிய காரணமா இருக்கும்னு சொல்லவும், பட் என் மனசுக்கு தோன்ற விஷயங்களை என்னால மாத்த முடியாது, என்ன பொறுத்தளவு நீங்க எப்பவும் நல்லவர் தான், என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு போராடுற, உன்னோட கண்ணை பார்க்கும்போது எப்பவுமே நீ ஏதோ பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து போராடுற மாதிரியே தெரியுது, இங்க நான் செத்தா கூட கவலை இல்லங்கிற மாதிரியே தான் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கறான். ரிஷி எதுவும் சொல்லாம அமைதியா நிக்கிறா. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடுற ஒரு பர்சன், இந்த மாதிரி பர்சனை நான் பேட்டில் ஃபீல்ட்ல கொள்றதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அர்னால் சொல்லவும், நான் பல தடவை இறந்திருக்கேன், மேபி இது ஒரு கனவு வேர்ல்டான்னு எனக்கு பல தடவை டவுட் வந்திருக்கு, பட் இப்போ நான் வாழ்ற அந்த வாழ்க்கை ஒருவேளை அது கனவா இருந்தாலும் நான் அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும், என்னோட அந்த லைஃபை பார்த்து நான் பயந்து ஓடி போறது இல்லை அப்படின்னு சொல்லி ரிஷி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, என்னோட போராட்டம் ஒரு விஷயத்துக்காக தான், இந்த லைஃப்ல நான் உங்களோட ஒய்ஃபா வாழணும் அப்படின்னு சொல்றா. அர்னால் இதை கேட்டுட்டு ஹாப்பி ஆயிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணியிருந்தான்.
முட்டாள், என் ஒய்ஃப் ஆகிறதுக்காக நீ போராடுற, அதுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு அர்னால் சொல்றான். ரிஷி வந்து ஆர்யா ட்ரேடிங் கம்பெனி கிட்ட ஒரு வாரத்துல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருப்பா. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நேத்து அர்னால் கொடுத்த கிஸ்ஸ பத்தி அவ யோசிச்சு பாக்குறா. என் ஒய்ஃப் ஆகிறதுக்கு நீ போராடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அர்னால் எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. லேடி ரிஷி கண்டினியூஸா நிறைய நைட் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எல்சி வந்து கேக்குறா. ரிஷிக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. உங்க கையில அது ரொம்ப அழகா இருக்கே, அது என்னதுன்னு எல்சி கேட்கவும், சீஃப் கைன் கிட்ட இதை தான் விற்க போறேன், பெர்ஃபெக்ட் டைமிங் அப்படின்னு சொல்லி நெயில் பாலிஷ் அவ ரெடி பண்ணிருக்கான். அதே நேரத்துல அதை மெடிசன் வச்சு செஞ்சிருக்கிறதுனால நகங்களை அதை ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின்னுக்குமே நல்லதுதான். பட் உன்னோட விரல்கள் எப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு நீ ஃபிஷ்ஷையோ மீட்டியோ சாப்பிடணும் அப்படின்னு ரிஷி சொல்லவும், ஓகே நான் எனக்காச்சும் காசு சேர்த்து வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுறேன், ஏன்னா என்னோட ஃபேமிலி புவர், இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை அப்படின்னு எல்சி சொல்லவும், இன்னும் இந்த கண்ட்ரியில் பாவர்ட்டி பீப்புளெலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. என்னோட கைகள் இவ்வளோ அழகாக மாறும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி எல்சி வந்து ரொம்பவே ஹாப்பியாக. அப்போ இந்த நெயில் பாலிஷ் பாட்டில் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கவும், இல்லை வேணாம் உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத சிரமம், அதுவும் காஸ்ட்லியான பொருள் வரேன்னு சொல்லவும், ஏன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம், உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுன்னு ரிஷி கேட்குறா. ரிஷி இவ்வளோ அக்கறையாக பேசுறது பார்த்து எல்சி வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் ஓடுறா. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல, நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்சி அழுதுட்டு இருக்கா. என்னோட ஃபேமிலி ரொம்பவே போவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கனவுல கூட கிடைக்காது, உங்க மெய்டா எனக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்கன்னு எல்சி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. மத்த மெய்ட்ஸும் நெயில் பாலிஷை போடவும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி போவரா இருக்கிறதுனால அவங்க ஆசைகள் எல்லாம் இந்த மாதிரி தியாகம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ரிஷி பாக்குறா. ஆமா இப்போ நான் ஒரு பிரச்சனை கிடையாது, சோ ஒரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சோ கைனு இப்போ அவளை மீட் பண்றதுக்கு வரேன். லேடிஸ்க்கு இந்த மேக்கப் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஆண்களுமே வந்து பெண்களுக்கு கிஃப்டா கொடுக்க கண்டிப்பா அதை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி கைன் சொல்றான். இந்த ப்ராடக்ட் எங்க கிட்ட கொடுங்க, இதை நாங்க மார்க்கெட்ல வித்து தரோம் அப்படி நான் சொல்லலாம்னு நினைச்சேன், பட் உங்ககிட்ட வேற ஏதோ ஐடியா இருக்க போலயே அப்படின்னு சொல்லி கைன் கேட்கவும், இனிதான் எங்க பிசினஸ் நெகோசியேஷன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ரிஷி யோசிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அர்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட வாழ்வாதாரம் உயரணும்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்ததை காமிக்கிறா. பட் வேலை பார்க்குற மக்களுக்கு மட்டும்தான் அந்த பாலிசி பொருந்தும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கைன் கேட்கவும், ஆமா இன்னும் இந்த கண்ட்ரியில சில பேர் பாவர்ட்டியில இருக்காங்க, நெயில் பாலிஷ் மேக் பண்றதுக்கு நிறைய செலவாகாது, பட் நிறைய மேன் பவர் தேவை, இதை தயாரிக்கிறதுக்கு ஸ்லம்ல இருக்கிற ஆளுங்களை நீங்க வேலைக்கு எடுத்துக்கிடணும், அதை நீங்க ப்ராமிஸ் பண்ண அந்த ஐட்டமை கிரியேட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தாரேன் அப்படின்னு ரிஷி சொல்லவும், உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு மிஸ் ரிஷி, ஆனா உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கைன் என்ன தைரியம் இருந்தா பிரின்சஸ் அப்படி பேசுவேன் அப்படின்னு சோல்ஜர் டென்ஷன் ஆகுவான். அமைதியாரன் ரிஷி சொல்றா. இங்க பிரின்சஸ் ஆகிறத விட்டுட்டு சேரிட்டி ஒர்க் பண்ணலான்னு கைன் சொல்லுவான். கைன் தன்னோட பீப்புளோட வாழ்வாதாரத்தை உயர்த்த நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. மக்களோட வருமானம் டாக்ஸ்னு நிறைய விஷயங்கள் இன்க்ரீஸ் ஆச்சுதான். அந்த பெனிஃபிட்ஸ் அடையாதவங்க இன்னும் போராவே தான் இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் உயர்றதுக்கும் நம்ம ஒரு பாலிசியை கொண்டு வரணும்ல அப்படின்னு ரிஷி கேட்கிறா. ரிச்சானவங்களை தனியா விட்டுட்டு போரானவங்களுக்கு இதை பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்கவும், பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட ஒன்னு சொன்னாரு, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மர்ச்சன்ட் தன்னோட கஸ்டமரை கரெக்டா சூஸ் பண்ணுவாங்க. சீஃப் நான் வந்து கஸ்டமரை சூஸ் பண்ண விரும்பல, என்னோட கஸ்டமரை நானே கிரியேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு ரிஷி சொல்றா. சோ கஸ்டமர்ஸ் ஒன்னு தேடி வரணும்னு நீ நினைக்கல, நீயே கஸ்டமரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிற. ஸ்லம்ல இருக்கிற பீப்புளோட வாழ்வாதாரம் உயர்ந்தா அவங்களே நமக்கு கஸ்டமரா வருவாங்க நீ நினைக்கிற, நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான் அப்படின்னு சொல்லி கைன் சொல்லவும், இது மூலியமா உங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கிறா. சோ ஸ்லம்ல இருக்கிற தன்னோட ஃபேமிலிக்காக தன்னோட கனவுகளை விடுறவங்களுக்காக இந்த ஒரு புது பிசினஸ் அண்ட் அதே நேரத்துல ப்ராஃபிட்டோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி நினைக்கிறா. அவங்களோட அந்த ஐடியா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம் இல்ல, பட் நீங்க இன்னுமே மெச்சூரிட்டி இல்லாம தான் இருக்கீங்க மிஸ் ரிஷி. எங்க கம்பெனி கூட ஒர்க் பண்ணணும்னு நீங்க ரொம்பவே ஆசைப்படுறீங்க, அதையே நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டேன், அதை வச்சு நான் உங்ககிட்ட நிறைய காசு பிடிங்க உங்களை ஏமாத்தினோம்னா அப்ப என்ன பண்ணுவீங்க. சோ அவங்க ப்ரப்போசல்ல நிறைய ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கைன் சொல்லவும், நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஷி வந்துட்டு அவகிட்ட இருக்கிற பேப்பர்ஸ் எடுத்து கைன் முன்னாடி வைக்கவும், கைன் அப்படியே ஷாக் ஆகுறான். இவ்வளவு நேரம் காமெடியா திமிரா சிரிச்சு பேசிட்டு இருந்தவன் இப்போ சீரியஸ் ஆகுறான். ஆனா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கைன் கேட்கவும், சாரி உங்களை பத்தி நான் ரிசர்ச் பண்ணப்போ இது தெரிஞ்சது அப்படின்னு சொல்றா. ப்ரீவியஸ் டைம்ல இவன் தங்கச்சிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி இருந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நான் இதை பத்தி விசாரிச்சிருக்கேன், சோ ஆப்வியஸா இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகுறதுல பிரச்சனை இல்லை தான் அப்படின்னு கைன் சொல்லவும், என் இடத்துல நானே மருந்து தயார் பண்ணியிருக்கேன், இதுல இருக்கிற காம்பவுண்ட்ஸை நீ மிக்ஸ் பண்ணா அவன் தங்கச்சிக்கான வியாதியை 1 வருஷத்துல குணப்படுத்த முடியும்னு சொல்லவும், ஆனா இது ஒர்க் ஆகும் நான் எப்படி நம்புறது அப்படின்னு கைன் கேட்கறான். அன்னைக்கு நான் அவன்கிட்ட கொடுத்த மெடிசன் அவன் ஆளுங்க குடிச்சாங்களான்னு கேட்கவும், உங்க மெடிசனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் ஹேங் ஓவர் உடனே சரியாயிடுச்சுன்னு கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க சாப்பிட்ட அந்த மெடிசனை நானும் என் கையால தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. கஸ்டமரை சூஸ் பண்ற மெர்ச்சண்டா தான் இருக்கணும்னு நினைச்சேன், பட் நம்மளே கஸ்டமரை ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத எனக்கு புரிய வச்சிட்டீங்க. நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், பட் நீங்க தான் இப்போ டாமினன்ட் பிளேஸ்ல இருக்கீங்க, இப்போ நீங்க எங்களை சூஸ் பண்ணுவீங்களாங்கிறது தான் கொஸ்டின்ல அப்படின்னு கைன் கேட்கவோ, சீஃப் அப்படி இல்லை அப்படின்னு வா சொல்றா. ஈஸியா மொத்த கம்பெனியவும் நான் உங்களுக்கே தரேன், அந்த மருந்து என் தங்கச்சிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கைன் கேட்கவும், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் இந்த மெடிசனை உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன், நீங்க என் கூட ட்ரேடிங் பண்ணலைனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்க தங்கச்சி எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்லம்ல இருக்கிற நிறைய பீப்புள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் உங்க ஃபேமிலிக்கு சாப்பாடே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. மேபி என் நெகோசியேஷன் ஸ்கில் வேணா பெருசா இல்லாம இருக்கலாம், பட் என்னோட அந்த பிசினஸ் அது கண்டிப்பா பெரிய சக்சஸ் ஆகும், சோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க என் கூட பிசினஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவ தலை குனிஞ்சு கேட்கவும், கைனிப்பாவா முன்னாடி வந்து
தாண்டிட்டு லேடி ரிஷி ட்ரேடிங்ல எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைச்சேன். என்னோட கஸ்டமரை நான் சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பட் நான் தான் இங்க இம்மெச்சூரா இருக்கேன்னு என்ன புரிய வச்சிட்டீங்க. தங்கச்சி மாதிரியே ஸ்லம்ல இருக்கிற நிறைய பேரை என்னால காப்பாற்ற முடியும். உங்களோட பிசினஸ் ஐடியா இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்ட். ஸோ கண்டிப்பா நான் அதுக்கு சைன் பண்றேன். என்னோட ட்ரேடிங் கம்பெனி இனி எப்பவும் உங்க பக்கம் இருக்கும். உங்களுக்காக நான் எதை வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவோ ரிஷி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஏதோ பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பட் ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். ரிஷி எந்திக்கும் போது மயங்கி கீழே விழுந்துருதா. ரிஷி ஒரு வாரமா ஒழுங்காவே தூங்கல. எல்சியை சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு பா சொல்றா. லேடி ரிஷியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலிவர் வந்து பார்த்தா ரிஷி அந்த இடத்துல காணும். ஸ்லம்ல ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. பார்த்தா ரிஷியை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. பெர்ஃபெக்ட்டா அவ்வளவு பயங்கி விழுந்துட்டா. அது நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு தியோடோர் தான் அங்க இருக்கான். நல்லவா மாதிரி இருந்த அந்த மைடி எல்சியும் அவ கூடவே இருந்த ஒரு சோல்ஜரும் தான் அவளை கடத்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கிரவுண்ட் பிரின்சஸ் நான் கடத்திட்டேன். இப்போ என்ன பண்ண போற பிரதர் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 6. ஸோ தியோடோர் வந்து ரிஷியை கடத்தி ஸ்லம்ல வச்சிருக்கான். எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? உங்களை நல்லா பார்த்துக்கிட்ட மைடே உங்களை கடத்துவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு தியோடோர் கேட்கவும் ஏன் இதை பண்றேன்னு ரிஷி கேட்கறா. என் அண்ணனை கோவப்படுத்ததான். என் அண்ணன் எப்பவும் என்ன கவனிக்கிறது இல்லை. என்னோட ஆளா கூட மதிக்கிறது இல்லை. பட் சர்ச்சுக்கு நீ என்ன பார்க்க வந்தப்போ என் அண்ணன் உடனே என்ன தேடி வந்தா. அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச ஒண்ணு கடத்திட்டேன்னு தியோடோர் சிரிக்கவும் உங்க அண்ணன் கூட நீங்க க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே அப்படின்னு ரிஷி கேட்கறா. ஒழுங்கா இங்கே அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தியோடோர் அங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலி ரிஷி மயங்க வரும்போது எல்சியை கூப்பிட்டுருப்பா. என்னன்னாலும் சரி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு எல்சி சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ் தியோடோர் தானே என்ன ஏதோ பண்ண சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான்னு கேட்கவும் உங்களுக்கு எப்படி தெரியும் வா கேக்குறா. என் ரூம்ல அன்னைக்கு அந்த லெட்டர் அது ஒன்ன தவிர வேற யாராலையும் வச்சிருக்க முடியாதுன்னு தெரியும் எல்சி. நீங்க ரெண்டு பேருமே ஸ்லம்ல இருந்து வந்த ஒரு பர்சன் அண்ட் பிரின்ஸ் தியோடோர் யாருக்கும் தெரியாம ஸ்லமுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரிஷி சொல்லவும் அவர் உங்களை கடத்தி கூட்டிட்டு வர சொன்னாரு அண்ட் உங்க மேல ஒரு காயமும் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் சரி பிரின்ஸ் தியோடோர் சொன்னவரையே என்ன கடத்திருங்கன்னு ரிஷியே தான் விருப்பப்பட்டு தான் இங்க வந்திருப்பா. நீ என்ன பார்க்க வந்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் அப்படின்னு தியோடோர் சொல்றான். நம்ம பேசியே எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர். ஓ ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ல நீ அவளோட நல்லதுக்குன்னா எதுனால பண்ண ரெடியா இருக்கல்ல அப்படின்னு தியோடோர் கேட்கவும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கிறேன். அப்பாக்கு அடுத்து அரியணை எனக்கு தான் வரணும். அரியணை உனக்கு வேண்டான்னு சொல்லி நீ அனௌன்ஸ் பண்ணணும். நீ மட்டும் அப்படி அனௌன்ஸ் பண்ணல நீ அவளை உயிரோடவே பார்க்க முடியாது. நம்ம எக்ஸ்பிரஷனை பார்த்தா நீ கவலையே இல்லாத மாதிரி தெரியுது. அவ உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ அவளை எவ்வளவு பொக்கிஷமா பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதனால் வர நீ என்ன கவனிச்சதே இல்ல. பட் நான் உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். ஸோ என்னால சொல்ல முடியும் அவ உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. உன் வாயை திறந்து சொல்லு பிரதர். நீ வின் பண்ணிட்ட. நீ என்ன தோக்கடிச்சிட்டு தம்பின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தியோடோர் சிரிச்சிட்டு இருந்தா. தியோடோர் நீ அவளை அடைச்சு வச்சேன்னு சொன்னீங்க. ஜெயில அடைச்சு வச்சிருக்கியான்னு கேட்கவும் இல்ல ஜெயில் மாதிரி இருக்கிற ஒரு ரூம்ல கதவை போட்டி தான் வச்சிருக்கேன். அது மாடி ஃப்ளோர்ல இருக்குங்கிறதுனால ஜன்னல் வழியா அவளால தப்பிச்சு போக முடியாது. அண்ட் வெளியே நிறைய கார்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அந்த ரூம்ல ஜன்னல் வேற இருக்கு. ரைட்டு நார்மலான பீப்புளால எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா அவ நார்மலான பீப்புள் கிடையாது. நீங்க வின் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்ல தம்பி அப்படின்னு அர்னால் சொல்றான். என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு தியோடோர் ஷாக் ஆனா அதான் ரிஷியை டைரக்டா இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தியோடோர் பார்த்தா வாய்ப்பு இருக்கு நான் தான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஜெயில் மாதிரி இருக்கிற ரூம்ல அடைச்சு வச்சான்னு கேள்விப்பட்டேன். விண்டோ வழியா குதிச்சியா இல்ல சவுத்த பஞ்ச் பண்ணியா உடச்சு வழியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும் நார்மல் பர்சன் மாதிரி டோர் வழியா தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். என்னது நார்மலா டோர் லாக்கா இருந்துச்சு கார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸ் தியோடோர் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கைதியை நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ல எதுவும் வெப்பன் மறைச்சு வச்சிருக்காங்களான்னு ஃபுல்லா செக் பண்ணுங்க. அந்த ரூம்குள்ள அடைச்சு வைக்கும் போது அவங்க கை காலை கட்டி போடுங்க. முடிஞ்சா ஒரு தூண்ல கட்டி போடுங்க. அண்ட் அந்த பர்சனை வாட்ச் பண்றதுக்கு ரூமுக்குள்ளேயே 2 கார்ட்ஸ் போடுங்க. அண்ட் துணியில வெப்பன் எதுவும் மறைச்சு வச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு மொத்த துணியோ கலட்டி வேணாலும் செக் பண்ணுங்க. அண்ட் அந்த பர்சன் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு முடிஞ்சா அவங்களோட ஒரு கையவோ காலையோ வெட்டிருங்க. இல்ல கையை உடச்சு போட்டுருங்க. அப்பதான் அவங்க கைதியால எஸ்கேப் ஆகி போக முடியாது அப்படின்னு அவனை பயன்படுத்துற மாதிரி அவ மிரட்டவோ உனக்கு கடத்தணும்னுக்கே போய் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. சரி நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றேன். உங்க கோட்டை கழட்டிட்டீங்க உங்க கழுத்துன்னு கேட்கவும் என் பிரதர் கழுத்துல நான் அந்த தழும்ப பார்த்தது இல்லையே அப்படின்னு தியோடோர் பாக்குறான். ஃப்ரெண்ட்ஸ் தியோடோர் எதுக்கு இதை பண்ணீங்கன்னு கேட்க அரியணையில அடுத்து நான் தான் உட்காரணும் அப்படின்னு தியோடோர் சொல்லவும் போய் சொல்லாதீங்க உங்க அண்ணா அடுத்து அரியணையில உட்காரணும் தானே நீங்க இது எல்லாத்தையும் பண்றீங்க. சும்மா என்ன கடத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியா அரியணையில போய் உட்காந்துடலாம்னு நினைச்சீங்களா? நீங்க உங்களை வில்லன் மாதிரி காட்டிக்கிட்டு மக்கள் எல்லாரும் உங்களை வெறுத்து இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சாதான் உங்க அண்ணா அடுத்து அரியணையில உட்காருவான். அதுக்காக தானே நீங்க இதை பண்றீங்க. ஸ்லம்ல இருக்கிற பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஒரு கட்டத்துல அதை நிப்பாட்டிட்டு பட் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா உங்க காசு எல்லாத்தையுமே ஸ்லம்முக்கு செலவு பண்ணிருக்கீங்க. அதுவும் உங்க சொந்த காசை. ஈவன் நீங்க மக்களுக்கு நல்லது பண்றது கூட வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. எல்லாரும் உங்களை வெறுக்கணும்னு வேணும்னு உங்க அஃபிஷியல் டியூட்டியை பண்ணாம இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நான் ஜஸ்ட் என் பிரதரை பீட் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் தியோடோர் சொல்லவும் இல்ல நீங்க இது எல்லாத்தையும் உங்க அண்ணன் நல்லதுக்காக தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதோ நிறுத்துங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. என் அண்ணன் ஒரு பொருட்டா கூட என்ன மதிக்கல. ஈவன் அவன் என்ன கொன்னா கூட எனக்கு கவலை இல்ல அப்படின்னு தியோடோர் சொல்லவும் போதும் நிறுத்துங்க ரிஷி ஒன்னு இவன் விஷயத்துல தலையிடாதான்னு சொல்லியிருக்கலான்னு கேட்கவும் உங்க பிரதரோட உண்மையான ஃபீலிங்ஸ்னு சொல்ல வரவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு அர்னால் சொல்றான். எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு தியோடோர் அங்க இருந்து ஓடிடுதான். எதுக்காக நீங்க உங்க பிரதரை வெறுக்கிற மாதிரியே நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறா. அப்படிலாம் எதுவும் இல்ல எனக்கு அவனை பிடிக்காத அப்படின்னு அர்னால் சொல்லவும் உண்மையிலேயே அவன் மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்ன அவன்கிட்ட இருந்து தள்ளிடுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒய்ஃப் ஆகுறதுக்கு நீ போராடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க சொன்னது எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சுது. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு கிங் ஆகுறதுல உங்களுக்கு ஆசை இல்ல. உங்க தம்பி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்க உங்க ராயல்ட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நார்மல் லைஃபை வாழலாம்னு நினைச்சீங்கல்ல. நான் உங்களை மேரேஜ் பண்றதுலயே பெருசா எந்த பிரச்சனையும் வராது. அதுதானே நீங்க அன்னைக்கு மென்ஷன் பண்ணீங்க. பட் நீங்க 2 பிரதர்ஸும் ஏன் தான் அப்படி நடந்துக்கிட்டீங்க? உண்மையிலேயே நீங்க என்னதான் திங்க் பண்றீங்கன்னு ரிஷி கேட்கவும் ஓ ஃபைனலி எனக்கு இப்பதான் புரியுது. நீ ரொம்பவுமே அழகான பொண்ணு தான். ஒன்னும் என்னால புரிஞ்சுக்கிடவே முடியலன்னு நீ சொன்னல.
பட் அதுவும் நல்லதுக்கு தான். நீ என்ன புரிஞ்சுக்கிடாம இருக்கிறதே நல்லது. நான் திரும்பவும் சொல்றேன், தியேடோர் விஷயத்துல தலையிடாத. என்ன மாதிரி ஒரு ஆள் கூட அவன் இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு அர்னால் வந்து ஸ்தோகமா சொல்லவும், ஸோ உங்களுக்கும் உங்க தம்பியை ரொம்ப பிடிக்கும்ல, பட் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஒருவேளை உங்க தம்பி இல்லாத ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு? உங்களோட மனசை மாத்தணும், உங்களை அரியணையில உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்க தம்பி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை உங்க தம்பி காணாம போயிட்டா இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா, ஏன்னா நான் அவன் இடத்துல இருந்தாலும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஒரு விஷயத்த நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க வைஃபா நான் வாழ போறதுன்னு நினைச்சு எந்த கவலையும் நான் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. ஒரு வாரமா ரிஷி தூங்காததுனால அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரி டயர்டா மயக்கமா தான் இருக்கு. தியேடோர் கிட்ட வா பேச வந்துட்டு இருக்கா. தியேடோர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. வார்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு இருக்கமோ தியேடோர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. எதிரியாளுங்க அவங்க கேம்ப்குள்ளேயே ஆளுங்களை கொல்றதுக்கு வரவும், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், அட்லீஸ்ட் என் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதுக்காச்சும் பிரயோஜனமா இருக்கேன் அப்படின்னு தியேடோர் ரெடியா நின்னா. பட் நம்ம ஹீரோ வந்து அவனை காப்பாத்திருந்தான். ஒரு இம்பீரியல் ஃபேமிலியோட மெம்பரா இருந்துட்டு உன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு முட்டாள்தனம். பட் உன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சது உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். பட் இனி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் டைமா அர்னால் அவனை ப்ரொடெக்ட் பண்ணதா அண்ட் பாராட்டின விஷயத்த அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்கேயும் எனக்கு லெக்சர் எடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு தியேடோர் கேட்கவும், இந்த கண்ட்ரியை விட்டு ஓடி போகணும் நீங்க எதுவும் பிளான் வச்சிருக்கலையே அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கிறா. என் அண்ணன் செய்யற நல்லது எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனா அவன் செய்யற கெட்டதெல்லாம் ஈஸியா பரவிடும் எப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்கவும், ஏன்னா அது அவரே தான் பரப்புறாரு கரெக்டான்னு ரிஷி கேட்கவும், ஆமா அவன் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தா எப்ப வேணா அந்த வேர்ல்டை விட்டு டிசப்பியர் ஆயிர மாதிரியே தான் நடந்துக்கிடுவான். என் அண்ணன் மாதிரியான ஒரு நல்லவன் மறைஞ்சு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்கிட்ட இந்த எம்பையரை கொடுத்து அவன் இங்க போயிடலாம்னு நினைச்சா, அதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயிட்டா என் பிரதர் தான் அந்த கிங்டம்க்கு எம்பரர் ஆகணும், அவனுக்கு வர வழி இல்ல அப்படின்னு தியேடோர் சொல்லவும், நீங்க இதெல்லாம் நிறுத்திக்கோங்க, அவரை ஸ்டாப் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு ரிஷி கேட்கவும், என்ன மாதிரி ஒருத்தனாலலாம் உனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி தியேடோர் சொல்லவும், அது உண்மை இல்ல, ஏன்னா அந்த உலகத்திலேயே அவருக்கு ஒரே ஒரு யங்கர் பிரதர்னா அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு ரிஷி சொல்லவும், ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பிரதருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பட் என் பிரதருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் இதை பண்ணியிருக்கணும். உண்மையிலே நான் ஒரு ஃபெயிலியர்ல அப்படின்னு சொல்லி அவன் மேல இருந்து அப்படியே கீழே குதிச்சு சாகலான்னு போறான். ரிஷி அவனை பிடிக்கலான்னு வரவும் அவளுக்கு மயக்கம் வந்துருது. ஸோ ரிஷி கீழே விழுந்துருதா. தேடோர டயத்துக்கு அவளால பிடிக்க முடியல. தேடோர் கீழே விழுந்துருவான்னு பார்த்தா டக்குன்னு அர்னால் வந்து அவன் கையை பிடிச்சிருந்தான். இப்போ தேடோர அர்னால் மேலே தூக்கி காப்பாத்திட்டு பலார்னு சவுட்லயே ஒன்று விடுறான். அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும், பட் இந்த ஒரு விதத்துல தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லை பிக் பிரதர் அப்படின்னு தியேடோர் சொல்லவும், முட்டாள் அதுக்குன்னு உன் உயிரை நீ இந்த மாதிரி தான் ரிஸ்க் எடுப்பியா அப்படின்னு சொல்லி அர்னால் திட்டவும், மேபி உங்க தம்பி பண்ண விஷயம் வேணா தப்பா இருக்கலாம், பட் அவன் இப்படி பண்றதுக்கு நீங்க தான் காரணம். அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு ரிஷி கேட்கிறா. சொல்றது கரெக்ட் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு சப்போர்ட்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ஒருத்தன் தான் அந்த மொத்த வேர்ல்ட்லயும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி தியேடோர் சொல்றான். ஓ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணாத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்லவும், சின்ன வயசுல அந்த நடந்த சம்பவம் உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி தியேடோரே ஷாக் ஆகுறான். அது எப்படி நான் மறப்பேன்னு அர்னால் சொல்லவும், இப்போ தியேடோர் அழ ஆரம்பிச்சுட்டு என்ன மன்னிச்சு பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு அழுதுட்டு இருக்கான். ரிஷி நீ அவனுக்காக வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அர்னால் சொல்லவும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுல எனக்கு சந்தோஷம் பேசிட்டு இருக்கும் போதே ரிஷி மயங்கி விழுந்துருதா, இது என்னோட தப்பு தானே தியேடோர் கேட்கவும், இல்ல அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். தியேடோர் உன் கேரேஜ் கொஞ்சம் ரெடி பண்றியா அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும், ஃபைனலி என் பிரதர் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கா, எனக்கு வேலை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி தியேடோர் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். வில்லத்தனமா நடந்துக்கிடணும்னு நினைச்சாலும் தியேடோருமே ரொம்பவுமே நல்ல பையன் தான். இப்போ ரிஷி கண்முழிச்சு பாக்குறா. நீ எந்த ஸ்டியான் பிரின்ஸ் கேட்கவும் நைட் ஃபுல்லாக இங்கே இருந்தீங்க அப்படின்னு வா கேட்குறா. இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அர்னால் வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறான். தியேடோர் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான். என்னோட சிஸ்டர் நான் அவங்களுக்காக செஞ்ச விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். ஆரியா ட்ரேடிங் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டேன், ஸ்லம்ல இருக்கிற என்னோட பீப்புள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் எதுவும் வேணும்னா எப்போ வேணா நீ என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவன் லெட்டரில் எழுதியிருக்கான். நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்த ப்ராமிஸை திரும்பவும் பிரேக் பண்ணிட்டல, உனக்கு எது தேவையோ கேளு அப்படின்னு அர்னால் சொல்லவும், கிஸ் பண்ணது தான் இவன் மென்ஷன் பண்ணுறான்னு யோசிச்சு பார்த்து வெக்கப்பட்டுட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. ரிஷி என் பிரதரை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அர்னால் சொல்றான். அவன் எனக்குமே பிரதர் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரிஷி சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்சிக்கோ கேமலுக்கோ பனிஷ்மெண்ட் கிடைக்காம பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ரிஷி வந்து தியேடோர் கிட்ட சொல்றா. இங்க ஸ்லம்மை இம்ப்ரூவ் பண்ற பாலிசியில ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா இனிமே நீங்க அபிஷியல் டியூட்டியை பார்க்க போறீங்களான்னு கேட்கவோ, வேற என்ன நான் பண்றதுன்னு தியேடோர் கேட்கறான். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரிஷி சொல்றா. நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தியேடோர் சொல்றான். இப்போ வீட்டில் இருக்கிற மெய்டு இல்ல ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. கிங்டம் ஆஃப் காயில்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஆலிவர் கொடுக்குறான். இதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து கொஞ்சம் அர்னால் வந்து சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அர்னால் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு ரிஷி வந்து கேட்கறா. நீ தயங்கி வர்றதை பார்த்தா ஏதோ பண்ணிருக்க போலியன்னு அர்னால் கேட்கவும், நான் உங்களுக்காக ஒன்று ரெடி பண்ணிருக்கேன், நீங்க அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என் மைட்ஸ் இதில் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணிருக்கோன்னு சொல்லவும், நான் அந்த மேன்ஷனை உனக்குன்னு தானே கொடுத்தேன் அவன் கேட்கறான், பட் அது நம்ம ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு தானே அப்படின்னு ரிஷி சொல்லவும், சரி நீ என்ன பண்ணிருக்க நானும் வந்து பாக்குறேன், என் மோடாச்சும் இம்ப்ரூவ் ஆகணும் அவன் சொல்லவும், முன்னாடி அப்ப மோடு எப்படி இருந்துச்சுன்னு வா யோசிக்கிறா. ஆலிவரும் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இதுதான் அவங்களுக்கான பிரைவேட் பெட்ரூம் அப்படின்னு வா காமிக்கிறா. யாருமே தங்காம இந்த இடம் பாலடைஞ்சு போய் கிடந்தது, இதை வேற
லெவல்ல ரெடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அர்னால் வந்து பாராட்டுறான். அவன் மைடெல்லாம் எழுத படிக்க கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை கத்துக்கிட்ட அப்புறம் அவங்க வேலையை விட்டு போயிட்டா அப்படின்னு அர்னால் கேட்கப்போ எழுத படிக்க கத்துக்கிட்டது மூலியமா தனக்குன்னு ஒரு சுயமரியாதையை அவங்க ஏற்படுத்திப்பாங்க அப்படின்னு ரிஷி சொல்லவோ சோ அவங்களோட நல்லதுக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ணிருக்கல அப்படின்னு அவன் கேட்கவும் அப்படியே வாயடைச்சு போய் அவ நிக்கவும் உன்னை பாராட்டினா நீ இந்த எக்ஸ்பிரஷனை தான் மேக் பண்ணுவியா அப்படின்னு அர்னால் கேட்கறான். இது போய் தான் பட் உங்ககிட்ட இருந்து பாராட்ட கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரிஷி சொல்றா. மதியம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு வா கேட்கறா. மேல இருந்து நீ கீழே குதிக்கிறதுக்கும் உனக்கு ஈஸியா இருக்கும் போல அப்படின்னு அர்னால் கேட்கறான். அந்த மாதிரிலாம் நான் எதுவும் இது பண்ண போறது இல்லைன்னு ரிஷி சொல்லவும் உன் இஷ்டத்துக்கு நீ எதெல்லாம் பண்ணலாம் நான் ஒன்னும் தடுக்க மாட்டேன் அப்படின்னு அர்னால் சொல்றான். அப்படின்னா நம்ம அன்னைக்கு டான்ஸ் ஆடுற டேல நீ எனக்கு ஸ்பாரிங் மேட்ச் பண்ற டெக்னிக் எனக்கு கத்து தரேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. ஆமா நான் சொன்னதான் அர்னால் சொல்லவும் ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை என்ன ட்ரெயின் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. ட்ரைனிங் அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு அர்னால் கேட்கவும் நார்மல் கார்ட்ஸ் எடுக்கிற ட்ரைனிங்கும் இம்பீரியல் கார்ட்ஸ்க்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ரிஷி சொல்லவும் சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு அர்னால்டோ சொல்றான். உண்மையாவா ரொம்ப தேங்க்ஸ் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ரிஷி சொல்லவும் என்னது ஹாப்பியா அப்படின்னு அவன் கேட்கறான். அந்த வேர்ல்டுலயே உங்களோட ஸ்பாட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல்னு வா சொல்லவும் வேர்ல்டுலயேவா அப்படின்னு அர்னால் கேட்கறான். இப்போ கொள்ற ஒரு ஸ்கில் அழகுன்னு சொல்றியே நம்ம கேட்கறான். நான் ட்ரெஸ் மாத்திட்டு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வந்துருந்தேன் அப்படின்னு வா சொல்றா. பிராக்டிஸ் பண்ணா எதுனாலும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துரும். ஈவன் ஃபைட்ல நம்ம ஒரு கையவும் காலையும் இழந்தா கூட கடைசி வரைக்கும் விடாம போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையவும் காலையும் கெட்டி வச்சுட்டு தான் அர்னால் ஃபைட் பண்றான். ஈவன் ஒரு கண்ணு ஒரு கையை ஒரு காலுன்னு போனா கூட அந்த டயத்திலேயே எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறது தான் அந்த லெசன் அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான். இவ்வளவு தூரம் அவன் ட்ரைனிங் எடுத்ததுல தான் அன்னைக்கு நான் ஈஸியா தோக்கடிச்சானா அப்படின்னு ரிஷி வந்து சீரியஸா பார்க்கவும் கவலைப்படாத நான் உன்னை அட்டாக் பண்ணி காயப்படுத்த மாட்டேன் நம்ம மேரேஜ் செரமனிக்கு வர நீ ப்ரிப்பேர் பண்ணி இருக்கேன்னு சொல்லவும் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டோம்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஒருவேளை நான் தோத்தா நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு ரிஷி சொல்லவும் அர்னால்டோ ஓகே அப்படின்னு சொல்றான். நான் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணோம்னா என் ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரி இவர் அடாப்ட் ஆயிருவாரு அதுக்குள்ள நான் ஃபைட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஷி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவ்வளவுதான் திறமையா அப்படின்னு நம்ம கேட்கவும் லெஃப்ட் ஆர்ம்ல ஃபைட் பண்றவங்க கூட நான் ஃபைட் பண்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு ரிஷி யோசிச்சுட்டு ரிஷி அவனை அட்டாக் பண்ணுவோம் ஃபுட் ஒர்க்கை நீ இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ரிஷிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் அர்னால் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் செகண்ட் ஃபைட் பண்ணாலுமே லேடி ரிஷி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்களே அப்படின்னு பக்கத்துல நிக்கிற சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. இப்போ அர்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட மூவை யூஸ் பண்ணவோ இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணி கடைசியா அவளை கொண்டிருப்பான். அடுத்த மூவ் எப்படி வரப்போதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு ஈஸியா அதை டாஷ் பண்றா. ஈவன் நெக்ஸ்ட் மூவ் தெரிஞ்சு என் பாடியால கீப் அப் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிறா. என்னோட ஸ்வாட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னல இந்த மூவ் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னா நீ திங்க் பண்ற அந்த பர்சன் என்னோட ஸ்ட்ராங் தான் போலயே எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்குன்னு அர்னால் சொல்லவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நீங்க மட்டும் தான் அப்படின்னு ரிஷி சொல்றான். 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற அர்னால் உண்மையிலேயே இப்போ இருக்கிற அர்னால்ட விட ஸ்ட்ராங்கா தான் மாறுவான் அப்படின்னு ரிஷி யோசிக்கிறா. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணவனா மேட்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் அட்டாக் பண்றா. போன தடவை ரிஷி யூஸ் பண்ண முடியாத மூவை இந்த தடவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணா. இந்த தடவையும் அர்னால்ட் அவளை தோக்கடிச்சிருந்தான். நான் நின்ன இடத்துல இருந்து நீ நான் அசைய வச்சிட்ட உண்மையிலேயே நீ திறமசாலி தான் அப்படின்னு அவன் சொல்லவும் என்னோட நல்லதுக்காக நீங்க உங்களோட ஃபுல் திறமையை காமிக்கல பின்வாங்க தானே செஞ்சீங்க அப்படின்னு வா கேட்கறான். எனக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நீங்க சொல்ற ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா இன்னொரு 2 நாள் கழிச்சு நீ என் கூட டவுனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். டவுனுக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வா கேட்கறா. அங்க போன அப்புறம் சொல்றேன்னு அர்னால் சொல்றான். ரிஷியால இப்ப எந்திக்கவே முடியல என் கை கால்லாம் நடுங்குது நான் ரிலாக்ஸ் ஆயிட்டே எந்திக்கிறேன்னு வா சொல்றா. ஏன்னா இந்த டைம் லைன்ல அவ பாடி சோல்ஜர் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுக்கல நீங்க வேணா முன்னாடி போங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வா சொல்லவும் அர்னால் இப்ப அவளை அப்படியே தூக்கிடுதான். நான் கிளவுஸ் போட்டிருக்கேன் சோ இது உன்னை டச் பண்ற கணக்குல வராது அப்படின்னு அவன் சொல்றான். என் ஃபியான்சேவா அப்படியே என்னால இங்க விட்டுட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா நீ ஜெயிச்சா என்கிட்ட ஏதோ கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னி அது என்ன கொஸ்டின் அவன் கேட்கவும் உங்க பர்த்டே இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இது மேலேயா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவன் கேட்கறான். உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு அவ கேட்கறா. எல்லாத்துக்குமே அவன் பதில் சொல்றான். ரிஷி அர்னாலுக்காக கிரியேட் பண்ண ஆஃபீஸ்க்கே இப்போ வந்து அர்னால் மூவ் ஆகுறான். உங்களோட ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். ஆமா பிரின்ஸ் எங்க அப்படின்னு கேட்கவும் அவர் நைட்டு ஃபுல்லா தூங்காம என்ன ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு கொஞ்சமா டைம் இருக்குன்னு அவரை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் பட் அவர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஆலிவர் சொல்றான். இப்ப ரிஷி போய் கேட்கவும் புது இடத்துல எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு அர்னால் சொல்றான். அவன் உங்களுக்கு தாளாட்டு பாடுறேன் நீங்க வந்து தூங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வா கூப்பிடுறா. நான் அவங்க கூடவே உட்காந்துருக்கேன் சோ நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தாராளமா தூங்குங்க அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால தூரத்துல இருக்கிற பிரசன்ஸ் நீங்க சென்ஸ் பண்ணலாம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு ரிஷி சொல்றா. அர்னால்டு இப்ப தூங்க ட்ரை பண்றான். ரிஷி இப்ப அப்படியே தாளாட்டு பாடுறா. இருந்தாலுமே அர்னால்டுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் தூக்கம் வரல. இதுவும் ஒர்க் ஆகலையான அவனா அவங்க பக்கம் வந்து படுத்துக்கிடவா அப்படின்னு வா கேட்கறா. அர்னால்டு எதுவும் சொல்லாம சரிங்கிற மாதிரி கண்ணாசிக்கிறான். அவளும் வந்து படுத்துக்கிறா. சின்ன குழந்தை மாதிரி இவனுக்கு தட்டி கொடுக்கவும் என்ன பண்ற அப்படின்னு அவன் கேட்கறான். ஹார்ட் பீட் மாதிரியே நம்ம இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு தூக்கம் வரும் சின்ன குழந்தைங்களெல்லாம் இப்படிதான் தூங்க வைப்பாங்க அப்படின்னு வா சொல்றா. நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றல அப்படின்னு அர்னால் சிரிக்கிறான். அர்னாலுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் கழுத்துல இருக்கிற அந்த தலம்பையா பார்த்துட்டு இருக்கவும் நீ வேணா அதை தொட்டு பாரு நான் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். அந்த தழும்பு எல்லாமே வெட்டினது ரொம்ப ஆழமா இருக்கு அதை அவ டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அர்னால் அவ கையை பிடிக்கவும் ஓ சாரி உங்களுக்கு கீச்சமா இருக்குல்ல நான் கிளவுஸ் போட்டுக்கணுமா அப்படின்னு ரிஷி கேட்கவும் பதிலுக்கு நானும் உன கிளவுஸ் போடாம தொடட்டுமா அப்படின்னு அவன் கேட்கறான். நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அர்னால் பாடுத்திருந்தான். அவர் பண்ண ப்ராமிஸ்ல அவர் ரொம்பவே கரெக்டா இருக்காரு. நான் தான் இங்க தப்பா இருக்கேன். இந்தாங்க என்னோட கழுத்தை நீங்களும் தொட்டுக்கோங்க நான் உங்க கழுத்தை டச் பண்ணிருக்கேன் நீங்க என் கழுத்தை டச் பண்ணுங்க அதான் ஃபேரா இருக்கும்னு சொல்லவும் அர்னால் வெக்கப்பட்டுக்கிட்டே தலவாணியை வச்சு அவளை கவர் பண்றான். 2 பேரோட ஃபேஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கு. நீ என்ன டச் பண்ணதுக்கு பதிலுக்கு உன்னோட இந்த எக்ஸ்பிரஷன் நான் ரிவெஞ்சா எடுத்துக்கிறேன். இவ்வளவு வெக்கப்படுற நீ எப்படிதான் என் தைரியமா என் பக்கத்துல வந்து படுக்கிறேன்னு கேட்கவும் நான் அவங்க மேல ஒரு மந்திரத்தை போட வந்திருக்கேன். இது ஒன்றும் பேட்டில்
பேட்டில் ஃபீல் கிடையாது. நான் அவங்க கூட இருக்கிற டயத்துல நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் ஈஸியா அவங்களால தூங்க முடியும்னு வா சொல்லவும் அது கஷ்டம் தான். இந்த மேன்ஷன்ல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களோட பிரசன்ஸுமே எனக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கு அப்படின்னு அர்னால் சொல்றான். அர்னால்ட தூங்க வைக்கான் ரிஷி தூங்கிருதா. ஓ எந்திரிச்சிட்டியான்னு அர்னால் பார்க்கவும் நீங்க ஏன் பெட்ல என்ன பண்றீங்க அப்படின்னு வா கேட்கறா. நான் படுத்திருக்கும் போது நீ தான் என் பெட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கான்னு அர்னால் கேட்கவோ ஓ சாரி நான் தூங்கிட்டேன்னு வா கேட்கறா. அப்ப ஆலிவர் வந்து கதவை தட்டவோ ரிஷியை போர்வையை போத்து மூடிட்டு உள்ள வா அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பரவாயில்ல நீங்க தூங்கிருக்கீங்கன்னா லேடி ரிஷி உங்ககிட்ட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆலிவர் கேட்கறான். ரிப்போர்ட்டை சுருக்கமா சொல்லிட்டு கிளம்ப அப்படின்னு அவன் சொல்றான். ஆலிவரும் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஆலிவர் போயிட்டான் வெளியே வா அப்படின்னு சொல்லி அர்னால் கூப்பிடவும் எனக்கு தெரியும் ஆனா அப்படின்னு சொல்லி ரிஷி வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள இருக்கிறா. இப்போ கெய்னோட ஆரியா ட்ரைனிங் கம்பெனில இருந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு எல்சி காமிக்கிறா. ரிஷி தான் அவன் கிட்ட சில பிக்க கேட்டு விட்டுருக்கா. அவனும் அனுப்பி வச்சிருக்கான். நாளைக்கு டே பிஸியா இருக்க போது நான் நினைக்கிறா. பார்த்தா பையன் மாதிரி வேஷம் போட்டு நைட் கேண்டிடேட் எக்ஸாம்ல அவளும் கலந்துக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு எபிசோட் நார்மலாக ஜாலியாக போனாலுமே கூட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை சீரியஸாக ஆரம்பிச்சிடும். அண்ட் கதையுமே ரொம்ப சூப்பராக தான் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ரேஷே வந்து இப்போ பையன் மாதிரி வேஷம் போட்டு சோல்ஜர்ஸ் கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி தியேடோர் கிட்ட அவ தான் அந்த ஹெல்ப்பை கேட்டிருப்பா. பையன் மாதிரி ட்ரைனிங் எடுக்க போறீங்களா, நல்ல ஐடியாவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தியேடோர் சொல்லவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல அப்படின்னு ரேஷி கேட்கறா. அண்ணன் கிட்ட சொன்னா அவனே தான் ஏற்பாடு பண்ணுவானு கேட்கவும் நான் பிரின்சஸ்ங்கிறதுனால என்ன பொக்கிஷமா தான் பாப்பாங்களே தவிர்த்து ஹார்ட் ட்ரைனிங்கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரேஷி சொல்லவும் ஆஷா அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே ஆனா அப்படின்னு தியேடோர் யோசிச்சுட்டு இது எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணனுக்கு உண்மை தெரிய வரும்போது அவன் எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும். சரி ஓகே நான் ஏற்பாடு பண்றேன். அவளை பையனா பார்க்கும்போது என் ஆட்டை எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தியேடோரும் இதுக்கு ஓகே சொல்றான். ஸோ தியேடரை யூஸ் பண்ணி தான் ராயல் நைட்ஸ் ட்ரைனிங்ல அவளுமே ஜாயின் பண்ணியிருக்கா. இன்னைக்கான ட்ரைனிங் முடிஞ்சது டிஸ்மிஸ்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற ட்ரைனிங் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு யோசிக்கிறா. பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பையன் ரேஷியாவை ஒரு பையன் நினைச்சிட்டு கூட வந்து பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வேற டவுன்ல இருந்தா அவனுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோ அர்னால்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் அவன் இந்த இடத்துல நைட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். இம்பீரியல் பிரின்ஸ் நீங்க அசால்ட்டுக்கு அர்னால்டன் பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கவுண்ட் லாவைன் அப்படிங்கிற ஒரு ராயல் நைட் அங்க வந்திருக்காரு. இவர் நார்த்தன் லேண்டை ப்ரொடெக்ட் பண்றவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு ரீஷி யோசிக்கிறா. நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாரோன்னு ரீஷி பயந்தா. ஹே நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை போல. ஒரு பையன்னா நல்லா சாப்பிட்டு மசில்ஸ் நிறைய இருக்கணும். ஸோ உன்னோட மசில்ஸ் வளர்த்துக்கும் நல்லா சாப்பிட. நாளில இருந்து உங்க ட்ரைனிங்க்கு நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சார் நீங்க எம்பரரை மீட் பண்றதுக்கான நேரம்னு ஒருத்தன் வந்து கூப்பிடுறான். அர்னால்டோட அப்பாவை மீட் பண்ண அந்த லாவைன் பெயர் தான். ரீஷி யாருக்கோ தெரியாம ட்ரெஸ் மாத்திட்டு பொண்ணு மாதிரி இப்ப மேன்ஷனுக்கு போயிருந்தா. ஹலோ எல்சி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரீஷி போய் சொல்றா. டவுனுக்கு போய் பொருட்கள் வாங்க போற மாதிரி தான் ரீஷி பில்டப் கொடுத்துட்டு போயிருக்கா. இப்ப அர்னால் வரவும் நேற்று நைட் நல்லா தூங்குனீங்களான்னு ரீஷி கேட்கறா. ஆமான்னு அர்னால் சொல்லிட்டு நாளைக்கு மதியம் 2 மணிக்கு வெஸ்டர்ன் கேட் பக்கமா வந்துரு. யாருக்கோ தெரியாம அர்னால் சொல்லுவோம். என் ஹேரை டை அடிக்கணுமான்னு வா கேட்கறா. வேண்டான்னு அர்னால் சொல்றான். லேடி ரீஷி அவர் உங்ககிட்ட என்ன சீக்கிரட்டா சொன்னாரு அப்படின்னு கேட்கவும் நாளைக்கு நான் அர்னால் கூட டவுனுக்கு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதுதான் அபிஷியல் பிசினஸ் யாருக்கோ தெரியாம போகணும். பட் நான் நல்லா போகணும்னு சொல்லவும் கவலையப்படாதீங்க நான் உங்களை பெர்ஃபெக்டா ரெடி பண்றேன் அப்படின்னு எல்சி சொல்றா. டேட்டிங் போறதுக்கு தான் அர்னால் கூப்பிட்டுருக்கான் போலன்னு எல்சி நினைச்சுக்கிட்டு இவளை வேற லெவல்ல ட்ரெஸ் பண்ணி அனுப்பி விட்டுருக்கா. இங்க நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க ஹொடியே இருக்கு அப்படின்னு அர்னால் சொல்றான். ரேஷியோ வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளோட ஹேர் ஸ்டைல வேற மாதிரி அவ பின்னி இருக்கா. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஏதோ அபிஷியல் பிசினஸ்க்கு தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு தான் நான் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேஷி சொல்றா. அதான் தெரியுமே நீ இன்னைக்கு டேட்டிங் வர மாதிரிலாம் கிளம்ப போறவா மெய்டு தானே அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்னால் கேட்கவும் என்னமோ உண்மைதான் ரேஷி சொல்லவும் அந்த மெய்டை பாராட்டி ஆகணும் அப்படின்னு அர்னால் சொல்றான். ஸோ இப்போ இவங்க ஒன்னா சேர்ந்து அந்த டவுனோட பெரிய மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஈஸியில் கிடைக்காத நிறைய வெஜிடபிள்ஸ் காய்கறி முட்டை அப்படின்லாம் அந்த இடத்துல இருக்கு. ரேஷி அதை பார்த்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டோ சாரி அப்படின்னு சொல்றா. அப்படிக்கல நான் இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கு மரியாதையா இருக்காதுல்லன்னு சொல்லவும் அர்னால் ஒரு பாக்கெட் வாட்ச்ல டயத்தை பார்த்துட்டு இருக்கான். இவங்க இருக்கிற அந்த டைம்ல வாட்ச் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் கிடையாது. கிங்டம் ஆஃப் கோயில்ஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வித்துட்டு இருக்கான். ரேஷி அதை வாங்கிட்டு வந்து அர்னால் கொடுக்குறா. அதை பார்க்க கேவலமா தெரிஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு வா கொடுக்குறா. அர்னால்டும் அதை சாப்பிட்டு பார்க்கறான். ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நல்லா தானே இருக்கு அப்புறம் ஏன் மூஞ்ச அப்படி வச்சிருக்கீங்கன்னு வா கேட்கறா. ரொம்பவும் அவன் டயத்தை பார்த்துட்டு வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் ஆலிவருக்கே தெரியாம தான் அர்னால்ட் அங்க இருந்து போயிருக்கான். ஆலிவருக்கு தெரிஞ்சா தேவையில்லாம செக்யூரிட்டியை அனுப்பி விடுவான். இந்த கடை ஓனருக்கு நிறைய ஆளுங்க வரது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்னால் கூட்டிட்டு போறான். உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் யோர் ஹைனஸ். நான் தான் இந்த கடை ஓனர் லாரா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேரு ரேஷி அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. 3 அழகான ஜுவல்ஸை காமிச்சு இதுல ஃபேக் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அர்னால்டோ சொல்றான். அவளுமே அதை நல்லா ஒத்து பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் என்ன ஒரு நேர்மையான ஆன்சர்னு கடைக்காரங்க ஹாப்பியான அப்ரைசல் டூல்ஸை கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு ரேஷி கேட்கறா. ஸோ டூல்ஸை வச்சு அவ டேரக்டா வெயிலெல்லாம் வச்சு அதை அனலைஸ் பண்ணி பாக்குறா. பார்க்க எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரிஜினல் மாதிரி இருக்கு. பட் இந்த 3மே ஃபேக் தானு கேட்கவும் உங்க திறமையை நான் குறைச்ச எடை போட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைமா அப்ரைசல் டூல்ஸை கேட்டது நீங்க தான் அப்படின்னு கடைக்காரங்க சொல்றாங்க. ஈவன் இது ஃபேக்கா இருந்தாலுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இதை வாங்குறவங்க கண்டிப்பா அதை பொக்கிஷமா பார்த்துப்பாங்க அப்படின்னு வா சொல்லவும் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி லாரா சொல்றா. கடையில இருக்க பொருளை உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போகவும் நீங்களே அவளை அப்ரோவ் பண்ணீங்கன்னா
போறீங்கன்னா அவளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அர்னால் வந்து சொல்றான். இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரிஷி கேக்குறா. நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ பண்றேன்னு சொன்னல, லெஃப்டா நான் உனக்கு ஒரு ரிங் கொடுக்குறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்னால் சொல்றான். இவங்க கல்யாணத்துக்கு தான் அவன் ரிங்க ரெடி பண்ண சொல்லியிருக்கான். பட் கால்கைன்ல இருக்கிற முறைப்படி கல்யாணத்துக்கு ரிங் எல்லாம் அவசியம் இல்ல. சோ எதுக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி அவன் கிட்ட கேட்கவும், நான் ஒரு ரிங்க வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து அதை போட சொல்றதுக்கு உனக்கு பிடிச்சதா போட சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அண்ட் இந்த இடத்துல நான் அதிக காசு கொடுத்து வாங்கினா இங்க இருக்கிற எக்கனாமியும் இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். அப்ப சரி, மக்களோட எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. நிறைய ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு வந்து இதுல எதை வச்சு ரிங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ரிஷிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நான் வேணா ஐடியா தரவா, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லாரா கேட்கறா. எனக்கு எது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ரிஷி வந்துட்டு அப்படியே அர்னால்ட பாத்துட்டு இருக்கா. அப்ப அர்னால்டோட கண்ணு வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது அட்ராக்டிவா தெரியுது. அப்படியே அதை பார்த்து மெய்மறந்து போய் அவரோட கண் என்ன கலர்ல இருக்கோ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு வா சொல்றா. அது ரொமான்டிக்கா ஃபிளர்ட் பண்ற மாதிரி தெரியுமா, அச்சோன்னு சொல்லி வா வெக்கப்படுறா. ஜஸ்ட் அவரோட கண்ணு அழகா இருந்துச்சு, அதை தான் நான் சொன்ன, வேற எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்கன்னு வா சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க கேட்ட கலருக்கு ஒன்னு இருக்குன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள போறாங்க. அவங்க கண்ட்ரியோட கோட்டை வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க. இங்க இருந்து பார்க்க சன்செட் அழகா இருக்குல்லன்னு அவங்க பாத்துட்டு இருக்கும்போது, ரிங்கோட மெஷர்மெண்ட்க்கு உன்னோட தேர்ட் ஃபிங்கரை கொடுத்தேன்னு கேட்கவும், எங்க கண்ட்ரி வழக்கப்படி பெட்டிங்ல இந்த கையில தான் ரிங்க போடுவாங்க, திடீர்னு யார் ரிங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்கவும், சும்மா தான் அப்படின்னு அர்னால் சொல்றான். உன்னோட கையை பத்தி நீ எப்பவுமே அக்கறைப்படாம ஃபைட் பண்ணிட்டு இருப்ப, வேல்யூபிளான ஒரு ரிங் உன் கையில இருந்தா அது கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் கையவும் நீ ஜாக்கிரதையா பாத்துப்பல்ல அப்படின்னு அர்னால் சொல்றான். சரி, அப்ப அந்த ரிங் ரெடியாகி வந்த உடனே நான் ஃபர்ஸ்டா உங்ககிட்ட தான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. அப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ரிஷிக்கு ஒன்று தோணுது, கவுண்ட் லாவை நார்த் சைடை ப்ரொடெக்ட் பண்ணாம ஏன் ஊருக்குள்ள வந்தாரு, அவரை யார் கூப்பிட்டதுன்னு கேட்கவும், நான் தான் அப்படின்னு அர்னால் சொல்றான். கண்டிப்பா அவருக்கு நைட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வரல, கரெக்டா, யாரை பார்க்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கறா. அர்னால்டோ நோய் இவா கூட டவுனை சுத்தி பார்க்க வரலங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கவும், கவுண்ட் லாவை ஊருக்குள்ள வந்திருக்காரு, நீங்க அடிக்கடி டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸ்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கேபிட்டலுக்குள்ள யார் என்ட்ரானாலும் பாக்குற ஒரு லொகேஷன்ல தான் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு ரிஷி கரெக்டா கேஸ் பண்ணி கேட்கவும், அன்னைக்கு வேற ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்துச்சு, நம்மளோட வெட்டிங்க்கு வர முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு போறேன்னு அந்த லெட்டர்ல போட்டிருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, நான் லெட்டர் திரும்பி அனுப்புறதுக்குள்ளேயே லேட்டாக்க நாங்க விரும்பல, சோ உடனே வரோம் ரெண்டாவது லெட்டரையும் அவங்க அனுப்புனாங்கன்னு சொல்லவும், கிங்டம் ஆஃப் கோயில்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ரூட் இந்த கண்ட்ரிக்கு வந்ததை மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்தேன், அங்க இருந்து ஒரு ஷிப்பிங்க வந்திருக்குன்னா அப்படின்னு சொல்லி ரிஷி கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தா. கிங்டம் ஆஃப் கோயில்ஸோட பிரின்ஸ் தான் இங்க வந்திருக்கான். ஆக்சுவலி ஃபோர்த் லோப்ல அவனுக்கு தான் இவ டாக்டரா ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. அந்த பிரின்ஸ் கைல் தான் இப்போ இவங்களை மீட் பண்ண இங்க வரேன். இவங்க வெட்டிங் செரமனிக்கு ஆபியஸா இங்க வரல, வேற ஏதோ ரீசனுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரிஷி ஆர்னால் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் உங்க மேரேஜ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கைல் வந்து சொல்றான். கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்னால்டோ சொல்றான். ஆக்சுவலி இந்த கோயில்ஸ் கண்ட்ரில தான் வந்து கோல்டு சில்வர் ஜெம்ஸ்னு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவங்க கண்ட்ரி ரொம்பவே வெல்தி தான், பட் ஸ்னோ டைம்ல அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் 5 வருஷம் கழிச்சு பிரின்ஸ் ஆர்னால்ட் அந்த கண்ட்ரியை கைப்பற்றிடுவான் அப்படின்னு சொல்லி ரிஷி யோசிக்கிறா. இதான் என் வைஃப் ரிஷி அப்படின்னு சொல்லி ஆர்னால்ட் இன்ட்ரடியூஸ் பண்றான். அவங்கள மாதிரி ஒரு திறமையானவங்களால மட்டும்தான் பிரின்ஸ் ஆர்னால்டுக்கு வைஃப் ஆக முடியும். உங்களை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், நேர்ல பார்க்க நீங்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கன்னு கோயில் சொல்லவும், ஆர்னால்ட் கொஞ்சம் ஜெலஸ் ஆகி அப்படியே அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த கைலுக்கு ஒரு வியாதி இருக்கும், அதை குணப்படுத்த தான் ஃபோர்த் லூப்லாவா இருந்திருப்பா. அவன் ஸ்கின் கலரை பார்த்தா அவன் கண்டிஷன் மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு ரிஷி பார்த்தா ஆர்னால்ட் வேற அவனை முறைச்சிட்டு இருக்கான். உண்மையிலேயே அந்த பிரின்ஸ் கைல் எதுக்காக எங்க வந்திருக்காருன்னு தெரியல. அம்மா நீங்க வேற அப்ப எதுக்காக கொல்ற மாதிரியே முறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறமா பிரின்ஸ் கைல் சில அகாடமிக் ஸ்காலர்ஸையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லவும், இவளுக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொஃபஸரும் வந்திருப்பாரோன்னு ரிஷி யோசிச்சு பார்த்துட்டு, ஆக்சுவலி பிரின்ஸ் கைல் உடம்பு சரியில்லாம வீக்கா இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்கு, அதை நான் அந்த ஸ்காலர்ஸ் கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் அவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரிஷி சொல்லிட்டு அர்னால் மறைக்கவோ, சும்மா ஜோக்கா தான் சொன்னேன்னு வா சொல்றா. ஜோக் மாதிரி தெரியலன்னு அர்னால் கேட்கறான். கையில் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல, அதுக்காக தான் நார்த் சைடு இருக்கிற லாவை நீங்க கூப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நாளைக்கு கவுண்ட் லாவை நான் தான் பிரின்சஸ்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் போடுற மாறு வேஷம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரிஷி யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரின்ஸ் கைல் வந்து உடம்பு சரியில்லாமையும் மனக்கிட்டு டிராவல் பண்ணி ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கான். ஃபோர்த் லோப்ல கைலுக்கு வந்து ரிஷி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பா. சோ இந்த தடவையும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஷி நினைக்கிறா. கைல் திடீர்னு அட்டாக் பண்ணி இப்ப ரிஷி அவளோட கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு நடக்க போற பார்ட்டில கவுண்ட் லாவைன் வருவாரு, அவர் என்ன பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் பிரின்ஸ் கைலுக்கும் நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் யோசிச்சுட்டு இருந்தா. இந்த இடத்துல ஒரு ஹெல்ப் கார்டன் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஏன் ப்ரொஃபஷனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒருத்தரால தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொஃபசர் மைக்கேல் வந்து அந்த இடத்துல நிக்கிறான். போன டைம் லோப்ல ரிஷிக்காக அவன் என்ன வேணா பண்றதுக்காக அந்த ப்ரொஃபசர் தயாரா இருந்திருப்பான். பார்க்க எப்படி இருக்கு ரிஷி, உன் ரிசர்ச்க்கு எதுவும் இது ஹிண்ட் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி மைக்கேல் கேட்கவும், ஆமா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொஃபசர், ஆனா எனக்காக மெனக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணணும்னு கேட்கவும், ஏன்னா நீ என்னோட ஸ்டூடெண்ட், நீ ஆசைப்படுறத நிறைவேற்றுறது தானே என்னோட கடமை, அட்லீஸ்ட் என் லைஃப்ல நான் செய்யற ஒரு நல்ல விஷயம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்லியிருப்பான். என் தேர்ட் லோப்ல இவர் தான் என்னோட டீச்சர் அப்படின்னு ரிஷி யோசிக்கிறா. திடீர்னு ஒருத்தங்க கார்டனுக்குள்ள வரவோ சோல்ஜர்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. என் பேரு மைக்கேல், நான் ஒரு ஸ்காலர் கோயில்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ரூமுக்கு வழி தெரியாம வந்துட்டியா, இதுவும் பிளேஸ் கிடையாது அப்படின்னு சோல்ஜர் சொல்றான். வழி தெரியாமலாம் நான் ஒன்னும் இங்க வரல, யார் இந்த யங் லேடி நம்ம கேட்கவும், என் பேரு ரிஷி, அவளும் போய் இன்ட்ரடியூஸ் ஆகுறா. நீங்க ஒரு ஸ்காலர் தானு கேட்கவும், அப்படியும் சொல்லலாம் மைக்கேல் சொல்றான். யூஸ் பண்ணிருக்கிற அந்த நெயில் பாலிஷ் கெல்வுட் ட்ரேல இருந்தானே எடுத்திருக்க, அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் போட்டுக்க நம்ம கரெக்டா நெயில் பாலிஷை பார்த்தே கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ரிஷி கேட்கவும், இது ஜஸ்ட் என்னோட தேரி தான், பட் தேரிஸை வெரிஃபை பண்ணணும்னா நம்ம அதை ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தா தான் முடியும். ஒன்ன மாதிரி ஒரு திறமைசாலி எனக்கு அப்ரண்டிஸா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மைக்கேல் கேட்கவும், வேணா நீங்க எங்க
இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட ஸ்டூடெண்டா இருக்கிறேன். நான் இனிமே அப்ப உங்களை ப்ரொஃபசர்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றான். மைக்கிளோ சரின்னு சொல்லபோது திரும்ப நான் இவரை ப்ரொஃபசர்னு கூப்பிடுவேன் எதிர்பார்க்கலன்னு அவ யோசிக்கிறா. ஆமா, என்னோட புது ஸ்டூடெண்ட், இந்த கார்டன்ல நிறைய ஹெல்ப்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கையலுக்கு மருந்து கொடுக்க நீ ரெடி பண்ணிருக்கியான்னு கேட்கவும் டைரக்டா ரிஷி அவன் கையல் கிட்டே கூட்டிட்டு போயிருந்தான். பிரின்சஸ் உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு பிரின்சஸ் ஏன் எங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்கவும் அவங்க கிரவுன் பிரின்சஸ் ஆக போறாங்களா எனக்கு தெரியாது, இவா இப்போதைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். உன்னோட வியாதிக்கு அவ மருந்து கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு மைக்கேல் சொல்லவும் என்னோட மருந்தை டெஸ்ட் பண்ணி பாக்குற டெஸ்டலியா பிரின்ஸ் கையில நீங்க யூஸ் பண்றது கரெக்டா இருக்குமா ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும் கையில் சரியாகணுங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட அப்படின்னு மைக்கேல் சொல்றான். மைக்கேல் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கூட யோசிக்காம ரிஷி கொண்டு வந்த மருந்தை நான் குடிக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் வந்துட்டு ரிஷி கிட்ட அந்த மருந்தை கொடுக்க சொல்றான். ஆக்சுவலி இந்த மருந்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதோட டேஸ்ட் அது ரொம்பவே கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வா சொல்றா. அவ்வளவுதான் பிரச்சனை, மருந்தெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மைக்கேல் சொல்லுவா. ஆமா, எனக்கு டேஸ்ட் முக்கியம் இல்லை, எனக்கு தந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கையில் சொல்றான். மைக்கேல் அப்படியே பாட்டில திறந்து கையிலோட வாய்க்குள்ளேயே அதை ஊத்தி விட்டுருக்கான். நீங்க ஓகே தானே ரிஷி கேட்கவோ டேஸ்ட் உண்மையிலேயே நல்லா இல்ல அப்படின்னு சொல்றான். அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் குடின்னு சொல்லி மைக்கேல் வந்து பிரின்ஸ் கையலுக்கு நிறைய ஊத்தி விட்டுருந்தான். மருந்து குடிக்க வச்சு ஒரு வழியா பிரின்ஸ் கையில் அங்க இருந்து கிளம்புறான். ரிஷியோட எஸ்கர்ட் இன்னும் வரலன்னு சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரொஃபசர் தன்னோட ரிசர்ச் புக்கை வந்து ரிஷியோட கையில கொடுக்குறான். ஈவன் கையிலால கூட இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லவும் அந்த புக்கை பார்த்த உடனே ரிஷி ரொம்ப ஹாப்பி ஆகுறா. எனக்கு தெரியும் உனக்கு இது கண்டிப்பா புரியும்னு. ரிஷி உனக்கு மெடிசன் மேக் பண்றது பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி மைக்கேல் கேட்கறான். ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. நீ ரொம்பவே இன்டெலிஜென்ட் கேள் தான், நீ தயாரிக்கிற மெடிசன் மத்தவங்களை ஹாப்பி ஆக்கணும்னு நினைக்கிற. பட் அதே நேரத்துல நம்ம தயாரிக்கிற ஒரு பாய்சனா இருந்தா ஈவன் அந்த பாய்சனுக்குமே ஒரு ரோல் இருக்கு, அதை மத்தவங்களுக்கு கெட்டதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மைக்கேல் சொல்லவும் ஒரு பாய்சனால மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்டிருப்பா. இது நீங்க கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்கவும் இந்த காம்பவுண்ட் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல, பட் சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். பட் இதை கரெக்டான வழியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவனை நான் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. சோ பொருட்களை காம்பவுண்ட் பண்றதுல ப்ரொஃபசர் அண்ட் ரிஷி ரெண்டு பேருமே ஸ்பெஷலிஸ்ட் தான். உங்க எஸ்கர்ட் வந்தாச்சுன்னு சோல்ஜர் சொல்றான். பார்த்தா பிரின்ஸ் அர்னால்டே டைரக்டா வந்திருக்கான். மைக்கேல் பாட்டு அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். இது மைக்கேல் இவர் ஒரு ஸ்காலர், எனக்கு நிறைய விஷயங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் கத்து கொடுப்பாரு அப்படின்னு ரிஷி இன்ட்ரடியூஸ் பண்றா. சோ நீங்க தான் அந்த கண்ட்ரியோட பிரின்ஸா, உங்க பார்த்ததுல சந்தோஷம், உங்க லைப்ரரி யூஸ் பண்ண பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம சொல்லவும் என் ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கு நீங்க சொல்லி கொடுக்க போறீங்கன்னா லைப்ரரியில எதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்கன்னு அர்னால் சொல்றான். அப்ப கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றான். நீங்க எதுக்கு மணிக்கிட்ட என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னு ரிஷி கேட்கவும் நான் போற வழிதான் அதான் வந்தேன் அப்படின்னு அர்னால் சொல்றான். இவ்வளவு லேட் ஆகியும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு அர்னால் கேட்கவும் டைம் போனதே தெரியலன்னு வா சொல்றான். அர்னால் அவனோட பாக்கெட் வாட்சை கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி டயத்தை பாத்துக்கோ, டைம் போனதை நீ மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். பேட்டில் நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தானே நீங்க இந்த வாட்சை யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இது தேவையில்லையான வா கேட்கவும் இந்த வாட்சோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, பட் அது எவ்வளவு முக்கியம் நீ இதை வச்சிருக்கும் போது உனக்கு புரியும் நம்ம சொல்லவும் பிரின்ஸ் அர்னால் டெக்னாலஜிக்கு குயிக்கா அடாப்ட் ஆகுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பாய்சனை யூஸ் பண்ற மாதிரி ஒரு பர்சனை நான் இன்னும் பார்த்தது இல்ல. மைக்கேல் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு பிரின்ஸ் அர்னால்டுக்கு மட்டும் அது தெரிய வந்தா இவன் அதை பேட்டில் யூஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி அர்னால் கிட்ட ப்ரொஃபசர் அந்த பாய்சனை பத்தி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஷி மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்ப அந்த மைக்கேல் வந்து ஒரு ஹெர்பலிஸ்ட் கிடையாது, அவன் வந்து ஒரு ஆல்கமிஸ்ட் அப்படிங்கறத வந்து அர்னால் கிட்ட ரிஷி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த மைக்கேல் கெமிக்கல்ஸை கிரியேட் பண்றவரா அப்படின்னு சொல்லி அர்னால்டோ கேட்கறான். ஆமா, அந்த மாதிரி கெமிக்கல்ஸை வச்சு கிரியேட் பண்றவங்கள ஆல்கமிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுல மைக்கேல் ரொம்பவே பெஸ்டானவர் அப்படின்னு ரிஷி சொல்றா. ஃப்ரெண்ட்ஸ் கையில் இந்த கண்ட்ரிக்கு வந்ததுனால ஒரு பார்ட்டி நடக்குது, அதுல கவுண்ட் லாவைனும் வருவான். பையன் மாதிரி சோல்ஜரா அவன்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ரிஷி அவனை பாத்திரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறா. கடைக்காரங்க லாரா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, அந்த ரிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து இவளுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. புது ஆர்டிஸ்ட கூப்பிட்டுருக்கேன், சோ அவங்க ரிங் கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதிருக்காங்க. ப்ளூ பிரிண்ட்ல அந்த ரிங் ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு ரிஷி பாக்குறா. இப்ப அர்னால் கூட சேர்ந்து அவ பார்ட்டிக்குள்ள என்டர் ஆகுறா. நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லாரும் முன்னாடி அப்படி நிக்கணுமான்னு கேட்கவும் எல்லாரும் பார்க்கணும்னு தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு அர்னால் சொல்றான். எனக்காக இந்த ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணதுக்கு தேங்க்ஸ் கையில் வந்து சொல்றான். நான் கொடுத்த மருந்து குடிச்சது அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கறா. ரொம்ப தேங்க்ஸ் கையில் சொல்லவும் சரி நான் லேடிஸ்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஷி அங்க இருந்து கிளம்புறா. எல்லார்கிட்டயும் அவ பேசிட்டு இருக்கணும், பட் அதே நேரத்துல கவுண்ட் லாவினோட கண்லயும் அவ பற்றக்கூடாது. சோ ரிஷி வந்து அவளோட பிரசன்ஸ் அனலைசிஸ் ஸ்கில்ல யூஸ் பண்றா. இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி மத்தவங்களோட பிரசன்ஸ் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ கவுண்ட் லாவின் எங்க இருக்கா அப்படிங்கறத அவ கண்டுபிடிச்ச உடனே இந்த பிரசன்ஸ் ஸ்கில்ல அவ அப்படியே ஆக்டிவ்லயே வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் அப்படியே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் அதே நேரத்துல யாருக்கும் சந்தேகம் வராதபடியே லாபைனை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ வெல்மன் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நீங்க எங்க அம்மா கிட்ட பேசினதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் உங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கறா. அந்த ஜுவல்ஸ் கடைக்கு போயிருந்தீங்களே அப்படின்னு அவர் சொல்லவும் அப்பதான் அவளுக்கும் புரியுது அந்த லாராவை தான் இவன் மென்ஷன் பண்றான்னு. ஈவன் எம்பரருக்கு கூட அந்த கடையில எதுவும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அந்த கடை இவங்களுக்கு ஜுவல்ஸ் செஞ்சு கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. கடைக்கு ஏதோ புது ஆர்டிஸ்ட் வந்ததுனால வேலை குறைக்க முடியுதுன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும் அவங்க கோயில்ஸ்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க கண்ட்ரில ஜெம்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணதுனால அவங்களால ஃபாஸ்டா ஒர்க் முடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ பிரின்ஸ் கையிலும் அர்னால்டோ தனியா
போறாங்க. கோயில்ஸ்க்கு அவங்களோட மிலிட்டரி பவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கைல் கேட்கறான். கோயில்ஸ் கண்ட்ரி கிட்ட மிலிட்டரி பவர் அதிகமா கிடையாது. உங்க கண்ட்ரில ரேரான தங்கம் வைரம் நிறைய மெட்டல்ஸ்னு இருக்கு. சோ சில கண்ட்ரிஸ் எங்களை எதிர்த்து சண்டை போட வாய்ப்பு இருக்கு. என்னோட சிட்டிசன்ஸ் நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உங்களோட மிலிட்டரி பவர் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கைல்ஸ் கேட்கறான். சோ இதை நீ கேட்கறதுக்காக தான் உடம்பு சரியில்லாத பாடியை வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க கரெக்டா? ராயல் ஃபேமிலியில இருந்துட்டு நீங்களும் இறக்க குணத்தோட இருப்பேன்னு எதிர்பார்க்கல. சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன்னு வச்சுப்போமே. கோயில்ஸ்னால எங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு அர்னால் கேட்கவும், என் கண்ட்ரில இருக்கிற தங்கம் வைரம் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரேன், ஈவன் ப்ராஃபிட்டே இல்லைன்னா கூட அப்படின்னு நம்ம சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் கைல் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ரிஷி யோசிக்கிறா. என்ன காமெடி பண்றியா? நீ கொடுக்குற அந்த வாக்குறுதிக்கு எந்த கேரண்டியும் இல்ல. அண்ட் உங்க கண்ட்ரில இருக்கிற அந்த வளங்கள் அது காலியாக போகுது தானே அப்படின்னு சொல்லி அர்னால் கரெக்டா கேட்கறான். அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரிஷியும் நினைக்கிறேன். பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு முட்டாள்தனமா தான் தெரியுது அப்படின்னு அர்னால் சொல்லவும், நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல, பட் என் மக்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ராயல் ஃபேமிலியில எனக்கு பிறக்க போற குழந்தை, அதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க பீப்புள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல அர்னால், அதே மாதிரி தான் என்னோட பீப்புள் மேலேயும் நம்ம சொல்லவும், இதுக்கு மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்னால் அங்க இருந்து கிளம்புறான். ப்ளீஸ் கோயில்ஸ்க்கு உங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு கையில் சொல்லவும், நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன் கண்ட்ரில இருக்கிற வளம் எனக்கு தேவைன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்றதை விட உங்க கண்ட்ரி மேல வார் தொடுத்து உங்க கண்ட்ரியை கைப்பற்றுறது தான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால் போறான். 5 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல அதுதான் நடக்கவும் போகுது. கோயில்ஸ் பிரின்ஸ் அர்னால் கைப்பற்றுவாரு. அண்ட் அதுல நிறைய உயிர்கள் இறந்து போகும். இது ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய சேஞ்சிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிஷி யோசிக்கிறா. ரிஷி, நான் இந்த கிங்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் சொல்லியிருப்பான். ஸோ கிங்டமை காப்பாத்துறதுக்காக அந்த டைம்ல அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, கோயில்ஸை வந்து கேல்ஹைனோட வாசல் ஸ்டேட்டா ஆரம்பிச்சிருப்பான். சும்மா பேருக்கு தான் கைல் பிரின்ஸா இருந்தாலும் அர்னால் கிட்ட தான் கைல்ஸ் கிங்டமோட மொத்த கண்ட்ரோலும் இருந்திருக்கும். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணலனா அதே ஃபியூச்சர் தான் ரிப்பீட் ஆக போகுது. இந்த டைம் லூப்ல நான் அதை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிஷி யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரெண்டே விஷயம் தான். மைக்கேல்ங்கிற ப்ரொஃபசர் வந்து ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த கெமிக்கல் பிரின்ஸ் அர்னால்டோட கைக்கு பெயரக்கூடாது அப்படின்னு ரிஷி நினைக்கிறார். பிரின்ஸ் கைல் வந்துட்டு அவன் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண அர்னால் கிட்ட 1 எபிசோட் 10 ஏதோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி மைக்கேல் கேட்கறான். கண்ட்ரி கூட ஜாயின் பண்றதை விட நம்ம கண்ட்ரி கூட போர் தொடுத்து அதை வின் பண்ணிக்கிடுவேன் பிரின்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு கையில் சொன்னது மைக்கேல் கேட்டுட்டு அப்படியே அவர் சொன்னாருன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். ஸோ அவன் கிரியேட் பண்ண அந்த டேஞ்சரஸ் கெமிக்கலை பிரின்ஸ் அர்னால்டு தான் வந்து பக்காவா யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என் பாய்சனை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான வழியில யூஸ் பண்ற ஒரு பர்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மைக்கேல் சிரிக்கிறான். ரிஷி வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. கோயில்ஸ் பிரின்ஸ் அர்னால்டு இன்வைட் பண்ணக்கூடாதுன்னா கைல் வந்து நெகோசியேஷன்ல ஜெயிச்சாகணுமே யோசிச்சுக்கிட்டே ட்ரைனிங் எடுக்கும். ட்ரைனிங்ல அவன் கான்சன்ட்ரேஷன் இல்லையா லாபைன் வந்து கேட்கறான். ஒருவேளை நம்ம வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி கூட வாருக்கு போனோம்னா ட்ரைனிங் எடுக்கிற சோல்ஜர்ஸும் தானே போவாங்க. பட் வார் வர போற ஒரு ஃபியூச்சர் நினைச்சு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லவும், கடைசி வாரில் என்னோட பையனை நான் இழந்துட்டேன். பட் அவன் வாரில் சண்டை போட்டதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். என்னதான் பெருமையா இருந்தாலும் என் பையன் உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான பயம் போகணும்னா நம்ம எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணணும். உன்னோட பயத்தை நீ மோட்டிவேஷனா யூஸ் பண்ணி முன்னேறி போகணும். அப்போ உனக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும் லாபைன்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் உங்க அட்வைஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. ரிஷி எப்பவுமே வாரில் தான் இறந்து போவா. ஸோ இந்த தடவையும் நான் வாரில் இறந்து போக விருப்பம் இல்லை. அர்னால் கோயில்ஸ் கண்ட்ரி கூட கை கோர்க்கணும், வார் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து யோசிக்கிறா. அண்ட் நீங்க ஒன்றும் மோசமான பர்சன் கிடையாது, கைண்டான பர்சன் எனக்கு தெரியும் பிரின்ஸ் அர்னால் அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் பார்த்தா பிரின்ஸ் அர்னால் ட்ரைனிங் கொடுக்க அந்த இடத்துக்கு வந்திருக்கான். போச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி ரிஷி வைக்கப்படுறா. அர்னால் வெளியே எதையும் காமிச்சிக்கல. இந்த ட்ரைனிங் எடுக்கிறது நான் பார்க்கணும் அப்படின்னு அர்னால் சொல்றான். நல்ல வேலை அவர் என்ன ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருவாரு போல அப்படின்னு சொல்லி ரிஷி நினைச்சா. இப்ப தனியா கூட்டிட்டு போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் வர் ஹைனஸ். இந்த மாதிரி ஒரு நைட் கிட்ட நீங்க பர்சனலா வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு பையன் மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. அப்ப நீ என்னோட ஒய்ஃப் இல்ல அப்படின்னா நான் உன்னை டச் பண்றதுல உனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னப்பா தம்பி ஒத்துக்கிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும், அப்பவும் அவ விட்டு கொடுக்காம, நீங்க ஒரு கல்யாணமாக போற ஆம்பளை இந்த மாதிரி என்கிட்ட க்ளோஸா இருந்தீங்கன்னா உங்க ஃபியான்சி தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கவோ, ஓ ஆமா இல்ல நீ அப்போ ஒரு சாதாரண நைட்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு அர்னால் கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க அரசி அப்படின்னு சொல்றா. வாயால நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லவும், நான் பையன் மாதிரி வேஷம் போட்டு ட்ரைனிங் எடுக்க வரது உங்ககிட்ட சொல்லல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்துக்கிறேன். பட் எதுக்கு நீ இதை பண்ற அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும், உங்களோட அந்த ஸ்வாட் ஸ்கில் ட்ரைனிங் அதை நான் ஃபுல்லா கத்துக்கிடணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. விருப்பப்படி பண்ணு, பட் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. தேவைப்படுற நேரம் நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கணும். நீ பொண்ணுங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அர்னால் சொல்லவும், அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்ற. ஹாப்பியா ஆகிற லெவலுக்கா நீ இந்த ட்ரைனிங்கை என்ஜாய் பண்ற அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவும், ஆமா ஏன்னா இது உங்களோட ட்ரைனிங் மெத்தட் ஆச்சு, ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. பட் ஃபியூச்சரில் இந்த நைட்ஸை தான் இவர் பேட்டிலுக்கு அனுப்புவார் அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்கள் கையில் கூட நேற்று பேசினதை நான் கேட்டேன். அந்த கண்ட்ரியால் நமக்கு பெருசாக யூஸ் இல்லைன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்கவும், பவரே இல்லாத ஒரு கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறத விட ஈஸியான அதை அட்டாக் பண்ணி எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், பட் உண்மையாக நீங்கள் அப்படி திங்க் பண்ணல, போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்குறா. நீ எப்படி வேணா திங்க் பண்ணிக்கோ, பட் வாருங்கிறது எனக்கு ஒரு மோசமான சாய்ஸ் கிடையாது, அதுவும் ஜஸ்ட் ஒரு பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால் கிளம்புறான். ஃபர்ஸ்ட் டைம் லூப்ல ட்ரேடராக இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கையில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணேன் அப்படின்னு ரிஷி ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. இவன் இவங்க சாதாரண மெர்ச்சன்ஸாக இருந்தாலுமே கூட கையில் இவங்களை ரொம்ப
ரொம்பவே மரியாதையோட நடத்தியிருப்பான். பிரின்ஸ் கைல் வந்து எல்லா மனுஷங்களையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணியிருப்பான். செகண்ட் டைம் அவனை மீட் பண்ணப்போ ஒரு டாக்டரா மீட் பண்ண அண்ட் தேர்ட் டைம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. உங்களோட ரிசர்ச்க்கு நான் ஃபண்ட் ரெடி பண்றேன் அப்படின்னு கைல் வந்து இவ எந்த லூப்ல எந்த வேலையில போனாலுமே எல்லாரையும் மரியாதையோட தான் நடத்தியிருப்பான். ஸோ பிரின்ஸ் கைலுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீஷி நினைக்கிறா. இன்னில இருந்து இந்த பில்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, பட் டேஸ்ட் கேவலமா தான் இருக்கும் ரீஷி சொல்லுவான். பாடி இம்ப்ரூவ் ஆனா அதுவே எனக்கு போதும், டேஸ்ட்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி கைல் சொல்லுவான். பிரின்ஸ் அர்னால் கூட பேசினது நான் கேட்டேன். உங்களோட ப்ரொபோசல் அது ரொம்ப டேஞ்சரஸ்னு உங்களுக்கு தோணலையா? பிரின்ஸ் அர்னால் ஒரு கண்ட்ரி மேல வார் தொடுத்தா ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்களை கொன்றுவாருன்னு சொல்லுவான். அப்படி பண்ணாதான் அந்த கண்ட்ரில பிரச்சனை வராதுங்கிறதுக்காக தான் அவர் அதை பண்றாரு. என்ன பொறுத்தளவுக்கு அவர் பண்றது தப்பா தோணல அப்படின்னு சொல்லி கைல் சொல்றான். ஏன்னா உண்மையிலேயே பிரின்ஸ் அர்னால் அங்க பண்றது அந்த நாட்டு மக்களுக்கு ஹெல்ப் தான் பண்றாருன்னு சொல்லுவான். நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட கூடாது? பிரின்ஸ் அர்னால்ட நான் கன்வின்ஸ் பண்ண உங்க ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு ரீஷி சொல்றா. இப்போ மைக்கிளோட ரிசர்ச் புக் அவன்கிட்டயே ரீஷி கொடுக்குறா. புது விஷயங்களை கத்துக்கிட்டதும் நிறைய எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு அப்படின்னு ரீஷி சொல்றா. நீ பிரின்சஸா எம்ப்ரஸ் ஆகிறதுக்குலாம் சூட்டடே கிடையாது, இப்போ செம்ம ஏன் கூட ஜாயின் பண்ணிருந்தியா? நிறைய ரிசர்ச் பண்ணலான்னு மைக்கேல் சொல்லவும், என்ன இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் நான் பிரின்ஸ் அர்னால்ட கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒய்ஃபா தான் இருக்க போறேன்னு சொல்லவும், ஓ பிரின்ஸ் அர்னால்டா, எனக்கும் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கைலோட ரெக்வஸ்ட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, பட் அவர் ரிஜெக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேபி நான் கிரியேட் பண்ண அந்த பிளாக் பவுடர் அதை பிரின்ஸ் அர்னால்டால தான் கரெக்டா யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரில அதை யூஸ் பண்ற கரெக்டான பர்சனை நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு மைக்கேல் சொல்லவும், பிரின்ஸ் கைல் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் பிரின்ஸ் அர்னால்ட் ரொம்பவே கைண்டானவர் அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்றா. பிரின்ஸ் அர்னால்ட நான் மீட் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும், வர வழி இல்லாம ரீஷியும் ஓகே அப்படின்னு சொல்றா. வா இப்பவே போலான்னு மைக்கேல் சொல்லுவான். அவர் வேலையா இருப்பாருன்னு சொல்லி வேணும்னே அவாய்ட் பண்றா. நான் பிளாக் பவுடர்னு மென்ஷன் பண்ணப்போ அது என்னன்னு நீ என்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லி மைக்கேல் வந்து சந்தேகத்தோட பாக்குறேன். என்னோட தேர்ட் லூப்ல நான் ப்ரொஃபஸரை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உங்களோட இந்த கண்டுபிடிப்பால நிறைய மக்கள் இறந்து போவாங்களேன்னு கேட்கவும், ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண விஷயத்த கரெக்டான வழியில நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும். யூஸ் பண்ணாம இருந்தா நம்ம கண்டுபிடிப்புக்கு பிரயோஜனமே இல்லையே. இந்த பிளாக் பவுடர் இருக்கிறது உலகத்தை அழிக்கிறதுக்காக. சோ என்னோட கிரியேஷன் இந்த உலகத்தை எப்படி மாத்துதுன்னு நான் பார்க்க வேணாமா அப்படின்னு மைக்கேல் வந்து வில்லத்தனமா பேசியிருப்பான். ஈவன் ரீஷி அவனை தடுக்க ட்ரை பண்ணாலுமே ப்ரொஃபஸர் அவனோட மனசை மாத்திக்கிறதா இல்ல. இந்த பிளாக் பவுடரை கரெக்டான வழியில யூஸ் பண்ற ஒரு லீடர் தான் நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். பட் அதுக்கு கரெக்டான ஆள் கிடைச்சாச்சு, அது பிரின்ஸ் அர்னால்டு தான் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றான். இப்ப ரீஷியுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. கோயில்ஸ் அண்ட் கால்ஹைன் ரெண்டுத்தையும் எப்படியாச்சும் ஒன்னு சேர்க்கணும் அண்ட் ப்ரொஃபஸர் மைக்கேல அர்னால்ட மீட் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு ரீஷி யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தா. திடீர்னு வந்து தியேடோர் வந்து அவளை பிடிக்கிறான். நீ பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிறது என் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு தியேடோர் சொல்லவும், இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என் அண்ணனை ஃபாலோ பண்ற ரிட்டைனர்ஸ் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு தியேடோர் சொல்றான். என் அண்ணன் கண்டுபிடிச்சு உங்களை திட்டினானோன்னு உங்க மேல அக்கறையிலலாம் நான் ஒன்று வந்து உங்களை பார்க்கறதுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்றான். ரீஷியும் புரிஞ்சுக்கிறா. பட் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. திரும்பவும் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், உங்களோட ரிட்டைனர்ஸ் அவங்கள எனக்கு கொஞ்ச நாள் தாங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஏன் என்னோட பிரதருக்கு எதுவும் ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்ல உங்க பிரதரை எடுத்துட்டு போராடுறதுக்குன்னு சொல்லவும், கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு தியேடோர் சொல்றான். மைக்கிளோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நீ பிறந்ததுனால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டா. நீ பிறந்ததுல இருந்தே எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்க. உன்னால மத்தவங்க வாழ்க்கையில கெட்டது மட்டும்தான் நடக்கும். நீ அழிக்கிறதுக்காகவே பிறந்தவன் அப்படின்னு அவங்க அப்பா திட்டிருப்பாரு. சாப்பாடு பாசம் எதுவும் இல்லாம வளர்ந்த மைக்கேலுக்கு புக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்டா இருந்துச்சு. சின்ன வயசுலேயே சயின்டிஸ்டா அவங்க அப்பாவோட பிளேஸ்க்கு மைக்கேல் வந்துட்டான். அண்ட் மைக்கேல் கிரியேட் பண்ணது எல்லாமே பாய்சன், மத்தவங்களை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் மாதிரியே தான் அவன் கிரியேட் பண்ணிருக்கான். அண்ட் ஒரு வார் வந்ததுல இவங்களோட லேபே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி எல்லாரும் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் மைக்கேலோட அப்பாவும் தான். பட் மைக்கேல் மட்டுமே தனியாலா ரிசர்ச் பண்ணி இந்த பிளாக் பவுடர் அப்படிங்கிற ஒரு வெடிக்கிற பொருளை கண்டுபிடிக்கிறான். நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது எங்க அப்பா சொன்ன மாதிரியே மத்தவங்களை அழிக்கிறதுக்காக. ஸோ என் டியூட்டியை அழிக்கிறதா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் மைக்கேல் யோசிக்கிறேன். போன லூப்ல நான் ப்ரொஃபஸர் மைக்கேல கன்வின்ஸ் பண்ண முடியல, பட் இந்த தடவை அப்படின்னு சொல்லி ரீஷி யோசிக்கிறேன். அர்னால்ட மீட் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு மைக்கேல் கேட்கவும், நீங்க பிளாக் பவுடர் அர்னால் கிட்ட கொடுக்க போறீங்களான்னு வா கேட்கவும், அதோட டியூட்டியை அழிக்கிறது தானே, அதாவது ஃபுல்ஃபில் பண்ண வேணாமா? கிட்டத்தட்ட அந்த பிளாக் பவுடரும் என்ன மாதிரியே தான். என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக தான் அப்படின்னு மைக்கேல் சொல்லவும், நான் இதெல்லாம் நிறைய பேர் இறந்து போவாங்களேன்னு ரீஷி கேட்கிறா. பட் அதுக்காக தானே அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நான் இந்த மாதிரி உன்ட்ட பேசுறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, பட் அதுதான் உண்மை. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு, அதை அவங்க நிறைவேற்றி தானே ஆகணும் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். நான் என்ன ட்ரை பண்ணாலும் இவர் கண்டிப்பா அதை பிரின்ஸ் அர்னால் கிட்ட அந்த பிளாக் பவுடரை கொடுத்துருவாரு. இப்படியே போனா என்னால ப்ரொஃபஸரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ரீஷி யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ப்ரொஃபஸரை வந்து நம்ம கெட்டவன் அப்படின்னு சொல்லிட முடியாது. சின்ன வயசுல இருந்தே அந்த ப்ரொஃபஸரோட அப்பா வந்து நீ அழிக்கிறதுக்காக பிறந்தவன் அழிக்கிறதுக்காக பிறந்தவன் சொல்லி சொல்லி வளர்த்தே. இந்த உலகத்துல என்னோட டியூட்டியா அழிக்கிறது தான், நான் செய்யற எதுவுமே மத்த. எபிசோட் 11. தான் மதிப்பு இழந்த ஒரு கண்ட்ரி கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து பிரின்ஸ் கையில் ஃபர்ஸ்ட் என் கூட ஒத்துமையா இருங்க, நான் பிரின்ஸ் அர்னால்ட உங்க பக்கம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸர் மைக்கேல் வந்துட்டு பிளாக் பவுடர் அர்னால் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா இருக்கான். அதை அடையிறதுக்கு அந்த ப்ரொஃபஸர் என்ன வேணா பண்ணுவாரு. ஒரு பக்கம் ப்ரொஃபஸரை தடுக்கணும், இன்னொரு பக்கம் கைல் மேல நம்பிக்கை வர மாதிரி பிரின்ஸ் அர்னால்ட எப்படியாச்சும் மனசை மாத்தணும். ரிஷி இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே வந்து பாக்குறா. ஒரே மென்மினி பூச்சியா அங்க பறந்துட்டு இருக்கு. அது பார்க்க அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து எக்ஸைட் ஆகுறா.
ஃப்ரெண்ட்ஸ் அர்னால்டோட ரூமு பக்கத்து ரூம் தான். ஸோ அவனும் இப்போ பால்கனியில் வந்து பார்க்குறான். ஓ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. ஆமாம் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்குறான். இதுங்கெல்லாம் மின்மினி பூச்சின்னு ரீஷி சொல்லவோ இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடவா அப்படின்னு அவன் கேட்குறான். இதுங்கெல்லாம் சாதாரண பூச்சி தான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. அண்ட் அது போக இது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆமாம் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் அர்னால்டோ சொல்கிறான். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பற்றி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பட் பிரின்ஸ் அர்னால்டோ பார்க்கவுமே என் மனசு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரீஷி யோசிக்கிறா. பிரின்ஸ் அர்னால்டு உங்கள் பக்கம் தான் எல்லா பூச்சியும் வந்துட்டு இருக்கு, பேசாம நான் அவங்க பக்கம் வந்து நின்னா அதுங்களை இன்னும் கிட்டக்க பார்க்க முடியும்னு சொல்லுவோம். அர்னால்டு சரி வா அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடு பால்கனியோட திண்டில் ஏறி டேரக்டாக அந்த சைடு தாவவும் அர்னால்டு பயந்து டக்குன்னு போய் அவளை பிடிக்கிறான். பிரின்ஸ் அர்னால்டு என்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்ட முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், இருந்தாலும் என்னோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்கிறான். நான் உங்களை பயன்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரீஷி சொல்கிறா. நீ பேலஸோட பால்கனிலேருந்து தரக்கே ஜம்ப் பண்ணுறவா, இருந்தாலுமே சில சமயம் எனக்கு ஒன்று நினச்சா கவலையாக இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். கரையாக இருக்கிற மாதிரி லவ்லியாக பேசுகிறான்னு அவள் வைக்கப்பட்டு இருக்கா. இப்போ அர்னால் வந்து அவன் ஸ்வாட கீழே போட்டிருப்பான், அதை எடுத்து அவன்கிட்டயே திரும்ப கொடுக்குறா. நீ ஒரு ரூம் வழியாக வெளியே போய் சுற்றி என் ரூம் வழியாக அந்த பால்கனிக்கு வந்திருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கவோ, அட ஆமா இல்லை நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு ரீஷி சொல்லவோ, இருக்கிறதுலே எப்போ ஷார்டஸ்ட் ரூட்டை தான் செலக்ட் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் எதுக்கு நீங்கள் ஸ்வாடோட வந்திருக்கீங்கன்னு வா கேட்கவும், எனிமி டீம் வந்து நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டார்ச் எடுத்து தான் வந்து சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மின்மினி பூச்சியோட லைட்டை பார்க்கவோ அது டார்ச்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த லைட்டில் வந்து அவனோட கண் அவளுக்கு தெரியவும் அப்படியே மெய்மறந்து அதை பார்த்துக்கிட்டே இந்த கண் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்கிறான். இந்த கலர் எங்கள் அப்பா கிட்டே இருந்தால் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு இந்த கண்களை சுத்தமாக பிடிக்காது. வயசில் என் கண்ணை தோண்டி எடுக்க கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீ என் கண்ணை இந்த மாதிரி பார்க்காத அப்படின்னு அர்னால் சொல்லவும், ஸோ அர்னால்டுக்கு அவங்க அப்பாவுக்கும் சின்ன வயசுலேருந்தே பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரீஷி புரிஞ்சுக்கிறா. முதல் நாள் நீ இந்த கண்ட்ரிக்கு வந்தப்போ இந்த கண்ட்ரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, பட் ஆனால் என்னால் அந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியல. மின்மினி பூச்சியோட லைட் கூட வார்க்காக சிக்னல் கொடுக்குற லைட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி எங்கள் அப்பாவோட கண் இருக்கிறதுனால தான் நான் அந்த நாட்டை வெறுக்கிறனோ என்னமோ அப்படின்னு அர்னால் சொல்லவும், நீங்கள் அதை அப்படி பார்க்கறதுக்கு உங்கள் அப்பா காரணம் கிடையாது, உங்களோட வார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு காரணம். ஒரு நாள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியோட அழகை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரீஷி சொல்லவும், அது நடக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஈவன் என் அம்மாவையே நான் என் கையால் கொண்டிருக்கேன். ஈவன் ஒன்று கூட எனக்கு பிடிக்கலன்னா நான் கொள்றதுக்கு தயங்க மாட்டேன். கோயில்ஸ் விஷயத்தில் நீ என்ன திங்க் பண்ணுறேன்னு தெரியல, பட் உன்னை கொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்கிறான். சாரி என்னால் அதுக்கு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஈவன் நான் அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது, அதை நான் அச்சீவ் பண்ணணும். பட் என்ன நடந்தாலும் சரி நான் இந்த இடத்துக்கே திரும்ப வருவேன். இந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன விரட்டி விட்டீங்களா, ஒரு மைடு மாதிரி நான் அந்த மேன்ஷனுக்குள்ளே வருவேன். அப்பவும் முடியலையா ஒரு டாக்டராக வருவேன். அப்பவும் நீங்கள் என்ன உள்ள விடலையா ஒரு சோல்ஜராக வருவேன். ஈவன் நீங்கள் என்ன துரத்தி விட்டாலுமே நான் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் என்ன துரத்தி விடாதபடி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வா சொல்கிறா. அண்ட் பிரின்ஸ் அர்னால் இந்த கண்கள் அது உங்களோட கண்கள் தான், உங்கள் அப்பாவோடது இல்லை, அது உங்களோட தான் இருக்கிறதுனால தான் எனக்கு அது ரொம்பவே அழகா தெரியுது அப்படின்னு ரீஷி சொல்லவும், சரி லேட் ஆயிடுச்சு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்னால் கிளம்புறான். சின்ன பையனா இருக்கும்போது என் கண்ணை நானே தோண்டி எடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு அர்னால் சொன்னது எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறா. ரிங்க வேற அவனோட கண்ணு கலர்ல தான் செய்ய சொல்லியிருப்பா. இதை பார்த்துட்டு ரீஷிக்கு ஒரு ஐடியா தோணுது. ப்ரொஃபசர் மைக்கேல் என்ன பண்றா அப்படிங்கறத ரீஷி வந்துட்டு ஆளுங்களை விட்டு ஃபாலோ பண்ண வச்சிருக்கா. அண்ட் பிரின்ஸ் தியோடோர் தான் அவளுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். கோயல்ஸோட பிரின்ஸ் கயல் வந்துட்டு ரிஷிகிட்ட ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்கன்னு சொல்கிறான். இது உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு வா சொல்லுவோம். அடுத்து நீங்கள் கேட்ட சில மெட்டல் பவுடர் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஈவன் எனக்கு தெரிஞ்ச பெரிய ட்ரேடிங் கம்பெனிக்கு கூட இந்த மெட்டல் பவுடர் கிடைக்கல, நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. பிரின்ஸ் அர்னால் கிட்ட நான் திரும்பவும் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த தடவை அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கயல் கேட்கவும், எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக நம்ம சொல்கிறத அவர் கேட்பாருன்னு நம்புவோம். நான் பிரின்ஸ் அர்னால்டோட ஒய்ஃப், ஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவர் மனசு மாறுவார் அப்படின்னு வா சொல்கிறா. அண்ட் இந்த பிளாக் பவுடரை வச்சும் ரிஷி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. எங்கள் மைக்கேல் வந்து அர்னால்டை எப்படியாச்சும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மைக்கேல் வந்துட்டு ஒரு சந்துக்குள்ள போய் பின்னாடி ஆளுங்க ஃபாலோ பண்ணி வரது தெரிஞ்சு ஒரு ஆசிட் மாதிரி ஒன்று ஊத்துறான். அதுல இருந்து புகையா கிளம்பி வந்து இவனை ஃபாலோ பண்ண ஆள் மயங்கி கீழே விழுந்துருத்தான். இதே சேம் டைமிங்ல தான் அர்னால்டோ கையில வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன்ல கண்டிப்பா என் மனசு மாற போறது இல்லை, நான் அவங்க கண்ட்ரி மேல போர் தான் தொடுக்க போறேன், என் ஒய்ஃபோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னா ப்ரொபோசல் கண்டிப்பா பெருசா ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்னால்டோ அது என்ன அப்படின்னு கேட்கறான். நீயே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். அரசே என்கிட்ட ஏதாச்சும் டிஃப்ரெண்டா நோட்டீஸ் பண்ணீங்களான்னு ரிஷி கேட்கவும், உன்னோட இயரிங் பிரேஸ்லைட் நெக்லஸ் எல்லாம் புதுசா இருக்குன்னு அவன் சொல்லவும், கோயில்ஸ் கண்ட்ரில இருந்தா இதை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரிஷி சொல்றா. ஸ்னோ டயத்துல என்னோட கண்ட்ரியால மைனிங் ஒர்க் பண்ண முடியாது, பட் என்னோட கண்ட்ரி கிராஃப்டிங்ல ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஆனது, என் கண்ட்ரில இருக்கிற ஆர்டிஸ்ட் மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயுமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு கயல் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. எங்க மைக்கேல் வந்துட்டு டைரக்டா சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போவா, அவனை சுத்தி வளைக்கிறாங்க. இப்ப கயல் வந்து ரிஷியை பார்க்கவும், ரிஷி வந்து ஒரு டேபிள் கடியில இருந்து எதையோ எடுக்கிறா. இது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கவும், நான் கொடுத்த வாட்ச் தானே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் என்னோட வாட்ச் இல்ல அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்லவும், வா நீங்க இதை நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்க வாட்ச் அவங்கள கண்ட்ரியோட கிராஃப்ட்மேன் கிட்ட கொடுத்தேன், அவர் தான் இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணாரு, நீங்க கொடுத்த வாட்ச் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. அந்த டைம்ல வாட்ச்ங்கிறது ரொம்பவே ரேரான விஷயம். அதுல இருக்கிற கியர் ஸ்க்ரூ எல்லாத்தையும் அந்த கண்ட்ரில இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் மேக் பண்ண முடியும். ஈவன் வாட்ச் ரிப்பேர் கூட அவங்களால பண்ண முடியும். அவங்க கண்ட்ரியோட கிராஃப்ட்மேன் ஹெல்ப் இருந்தா இதை நம்மளால நிறையவே கிரியேட் பண்ண முடியும்.
அவங்க டெக்னாலஜியை வச்சு நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். ஈவன் மேபி ஃபியூச்சர்ல குதிரையே இல்லாம கியர்ஸை மட்டுமே வச்சு வண்டிகளை ஓடுற மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ஃபியூச்சர் பாசிபிள் ஆகணும்னா கோயில்ஸ் கண்ட்ரியோட ஆர்டிஸ்டால மட்டும் தான் அதை பண்ண முடியும். அண்ட் பிரின்ஸ் அர்னால் கண்டிப்பா உங்களுக்கு அது தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அவங்களோட டெக்னாலஜி பவரை கேல்ஹைன்குள்ள நீங்க கொண்டு வரதுக்கு அவங்க கண்ட்ரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமேன்னு கேட்கவும் சரி ஒத்துக்கிறேன். அவங்க கண்ட்ரியோட டெக்னாலஜி உண்மையிலேயே கிரேட் தான். என் கண்ட்ரி கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லதான். பட் இதை வச்சுட்டு நான் அவங்க கண்ட்ரி கூட அலைன்ஸ் வச்சுக்கிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு முட்டாள்தனம். என் ஒய்ஃப் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு நீங்க அங்க வந்தா நான் உடனே அதுக்கு ஒத்துக்கிடுவேன்னு நினைச்சீங்களா? அண்ட் ரிஷி நீயுமே இதை ஃபுல்லா யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷனை கொண்டு வந்தா நான் ஈஸியா மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம கேட்கவும் டெக்னாலஜியோ சில மெட்டல்ஸையும் மட்டும் மென்ஷன் பண்ணா கண்டிப்பா நீங்க மனசு மாறி மாட்டீங்கன்னு லேடி ரிஷி ஃபர்ஸ்டே சொன்னாங்க தான். பட் நான் கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மேல நம்பிக்கை வச்சு தான் நான் உங்களை தேடி இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கேன். மேபி நான் ரொம்பவே இறக்கத்தோட நடந்துக்கிட்டா நீங்க நினைக்கலாம். ஆனா என்னோட டெசிஷன் ஒண்ணு தான். உங்க கண்ட்ரி கூட நான் அலைன்ஸ் வச்சுக்கிடணும். கோயில்ஸ் கண்ட்ரியில இருக்கிற ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜி வேற எந்த கண்ட்ரிலையும் கிடையாதுங்கிறத என்னால பெருமையோட சொல்லிக்கிட முடியும். எனக்கு தேவையானதெல்லாம் உங்க நம்பிக்கை மட்டும்தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கையில் பேசிட்டு இருக்கும்போதே உங்க கான்வர்சேஷனை இன்டரப்ட் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆலிவரும் தியோடோரும் அங்க வராங்க. தியோடோர் வந்து ரிஷி கிட்ட கண்ணாலேயே சிக்னல் கொடுக்கவும் எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துருதான் ரிஷி அந்த ரூம்ல இருந்து கிளம்புற ப்ரொஃபஸரை ஃபாலோ பண்ண ஆளுங்க எல்லாத்தையுமே அவர் கட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாரு. கடைசியா அவர் இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தியோடோர் வந்து சொல்றான். என் பிரதர் ஃபியூச்சர் ஒய்ஃபும் நம்ம கான்வர்சேஷன்ல இன்டரப்ட் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு அர்னால் வந்து அவன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி இருந்த ரூம்குள்ள வர வைக்கிறான். நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஆள் கையில ஏதோ ஒரு பெரிய பேக்கை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தான். நீங்க சொன்ன மாதிரியே ஸ்லம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே நம்ம வேலையில இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தியோடோர் சொல்றான். எனக்கு ஒரு விஷயம் தான் ஆச்சரியமா இருக்கு. நான் உள்ள வந்தப்பவும் என்னோட அண்ணன் சர்ப்ரைஸே ஆகல. ஒரு வேலை அப்படி நடக்கணும் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தியோடோர் யோசிக்கிறான். பார்த்தா அந்த மைக்கேல் வந்து சோல்ஜர்ஸ் கிட்ட சரண்டர் ஆயிட்டான். ஸோ சோல்ஜரே அவனை பிடிச்சிட்டு வந்து டைரக்டா கொண்டு வந்திருக்காங்க. பிரின்ஸ் அர்னால்ட பாக்குறதுக்கு ப்ரொஃபசர் மைக்கேல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ரிஷி அங்க வரவும் ஹலோ மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்ஸ் அர்னால்ட டைரக்டா பார்க்க முடியாதுன்னு ப்ரொஃபசர் மைக்கேலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வேணும்னே ஊருக்குள்ள பிரச்சனையை பண்றான். ஸோ சோல்ஜர்ஸ்லாம் அவனை பிடிச்சிட்டு போய் இவனை என்ன பண்ணலாம் டைரக்டா அரசர் கிட்ட தான் கேட்பாங்க. அப்படியாவது அர்னால்ட மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ப்ரொஃபல நான் செய்ய போற ஒரு நல்ல விஷயம்னா அது இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இப்ப ரிஷி வந்து அவனை பாக்குறதுக்காக வர ரிஷின்னு இந்த ப்ரொஃபசர் பார்க்கும்போது கிட்ட போன உடனே லேடி ரிஷி தள்ளி இருங்க, இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் சோல்ஜர்ஸ் தடுக்கிறாங்க. இப்படி பண்ணாதான் பிரின்ஸ் அர்னால்ட பார்த்து அந்த பிளாக் பவுடரை பத்தி சொல்ல முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும் நான் கிரியேட் பண்ண பொருளுக்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிடணும். இவன் அது மத்தவங்களுக்கு கெடுதலை செஞ்சாலும் சரி நான் என்னோட ஓன் எக்ஸிஸ்டன்ஸே அந்த மாதிரி தான். சாரி ரிஷி அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றான். அர்னால் வந்து பிரின்ஸ் கையில நிறைய சோல்ஜர்ஸை வச்சு சுத்து போட்டுட்டான். லைஃப்ல நான் செஞ்ச நல்ல விஷயம்னா ஒன்னை என் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தியோடோர் வந்து சிக்னல் கொடுக்குறான். ப்ரொஃபசர் கிட்ட நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன் பாய்சனால மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வர முடியாதான்னு. பட் இந்த தடவை அப்படின்னு யோசிச்சுட்டு மேபி நான் கொஞ்ச நாளுக்கு தான் அவங்க ஸ்டூடெண்டா இருந்தேன். பட் ஒரு விஷயத்த என்னால தைரியமா சொல்ல முடியும், ஈவன் பாய்சன் கூட மத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. என்னோட ஆல்கமி டீச்சர் ஒரு தடவை எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எல்லா வேரியபிள்ஸையும் நீ யோசிச்சு பார்க்காம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஃபெயிலியர் தான். நீங்க எவ்வளவு பெரிய ஆல்கமிஸ்டா வேணாலும் இருக்கலாம், பட் உங்களோட ரிசல்ட் எல்லா நேரமும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. எல்லா பாசிபிலிட்டியவும் நீங்க செக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு ரிஷி சொல்றா. கரெக்டா இப்ப 6 மணி ஆகவும் வானத்துல போய் ஒரு ஃபயர் ஒர்க் வந்து வெடிக்குது. ப்ரொஃபசர் நீங்க கிரியேட் பண்ணது பாய்சன் மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்கு அது கெட்டது மட்டும் கொண்டு வரல, மேபி அதை வேற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. அந்த தீ எல்லாமே கலர் கலரா பரவுதே, அந்த பிளாக் பவுடர் கூட சில மெட்டல்ஸ் ஆட் பண்ணிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். அதை பார்த்தோன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியுது இல்ல. தடவை ஒருத்தர் எனக்கு அரோராவை காமிச்சாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. மெட்டல் பவுடர் செய்யும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரா மாறும். அதை வச்சுதான் நான் அந்த கலர் ஃபிளேமை கிரியேட் பண்ணேன். மின்மினி பூச்சிகள் பாக்குறதுக்கு வார் லைட் மாதிரி தெரியலாம். உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. அழகான மின்மினி பூச்சி கூட பார்க்க ஆபத்தா தெரியற மாதிரி கெட்டதுக்காகவே பிறந்தான்னு நினைக்கிற நீங்க மேபி நல்லது செய்யறதுக்கு கூட பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு ரிஷி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற. ஒரு விஷயத்தை நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா தேரிசால இல்ல எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணு, அப்படி நீ பண்ணாதான் ஒரு உண்மையான ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் தான் இவ கிட்ட சொல்லியிருப்பான். பிளாக் பவுடரை யூஸ் பண்ணாதீங்கன்னு பாய் வார்த்தையா சொன்னா அவன் மனசு மாற மாட்டான். அதனாலதான் எவிடன்ஸோட நீங்க கிரியேட் பண்ண அந்த கிரியேஷனை பாருங்க, அது அழிவுக்கு மட்டும் இல்ல அழகான விஷயங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. என்னோட கிரியேஷனை இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நானே கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து அப்படி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. நீ உண்மையிலேயே அமேசிங்னு ப்ரொஃபசர் சொல்லவோ இல்ல நீங்க தான் அமேசிங்கான ஒரு ப்ரொஃபசர், நீங்க பாய்சன் நினைக்கிற வேற சில விஷயங்களுக்கு இதே மாதிரி அருமையான யூஸ் இருக்கும். ஏன்னா வேர்ல்ட்லயே எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆல்கமிஸ்ட்னா அது நீங்க தான் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. என்னாலையும் பியூட்டிஃபுல்லான விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் பாக்குறான். இந்த பிரச்சனையும் எல்லாமே சேஃப்டியா லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிஷி பார்த்துட்டு இருக்காங்க. நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன்னு தியோடோர் சொல்றேன். ஆக்சுவலி நெருப்பு எதுவுமே இந்த இடத்துலயும் பத்திக்கிடாம அடிக்கடி இந்த ப்ரொஃபசர் எங்கெல்லாம் போனாரோ அந்த லொகேஷன் எல்லாத்துக்கும் காமனா இருக்கிற மாதிரி மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி அண்ட் வெடிக்கிறதுல வீடுகள் எதுவும் தீ பத்திக்கிடாத மாதிரி எல்லாத்தையும் ரிஷி பக்கவா பிளான் போட்டு கொடுத்துருக்கா. அவங்க ரிட்டர்னர்ஸ் ஹெல்ப் இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரிஷி சொல்றா. ஆல்ரெடி சோல்ஜர்ஸ் முன்னாடி பிளாக் பவுடரை வச்சு நிறைய பிளாஸ்ட் பண்ணிருப்பான். சோ ப்ரொஃபசரை அரெஸ்ட் பண்றதுக்காக லாவைன் அந்த இடத்துக்கு வரா. இந்த மேட்டரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தியோடோர் அந்த இடத்துக்கு வரவும் என்னால அதை அலோவ் பண்ண முடியாது, இவரை நம்ம கவர்மெண்ட் எதிர்ப்பான் டைரக்டா சவால் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி லாவைன் சொல்றேன். லாவைன் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அர்னால் இப்ப அந்த இடத்துக்கு வரவும் நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து ஒருத்தன் சவால் போட்டிருக்கேன், வானத்துல இப்ப படிச்சது கூட அவனால தான் அப்படின்னு சொல்லவும் பிரின்ஸ் அர்னால் ஆக்சுவலி அது நான் தான் ரிஷி சொல்ல வரவும் ரிஷி தேவையில்லாம எதுவும் பேசாத,
கோயில்ஸோட ஸ்காலர் எனக்கு அவரோட புது டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. என் பெர்மிஷனோட தான் இது நடந்திருக்கு அப்படின்னு அருணால் சொல்லவும், என்னது புது டெக்னாலஜியா அப்படின்னு அவங்க கண்ட்ரி அப்படின்னு சொல்லி லாவன் கேட்கவும், அவங்க டெக்னாலஜி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கோயில்ஸ் கண்ட்ரி நம்ம கூட பார்ட்னர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இதை கேட்டுட்டு ரிஷி ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இப்ப கையிலும் அந்த இடத்துக்கு வரேன், நம்ம கிங்டம் கோயில்ஸ்க்கு நம்ம மிலிட்டரி சப்போர்ட்டை கொடுக்குறோம், அவங்க பதிலுக்கு அவங்க டெக்னாலஜி சப்போர்ட்டை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அருணால் லாவன் கிட்ட சொல்லவும், லாவனும் சரின்னு கிளம்புறான். நான் பையன் மாதிரி வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரிஷி சொல்றா. மைக்கேல், உன்னோட கண்டுபிடிப்பு தான் எங்க அலையன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு கயல் வந்து சொல்லவும், ஆனா அதை நான் பண்ணலன்னு மைக்கேல் சொல்ல வரவும், அமைதியா அவர் சொல்றதை கேட்டுட்டு இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ரிஷி சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க, இனி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நான் அழிக்கிறதுக்காக பிறந்தவன் இல்லன்னு அப்படின்னு மைக்கேல் சொல்றான். தியேட்டர் மத்ததை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறான். நான் ஒன்று அவங்க கிட்ட கைண்டெல்லாம் நடந்துக்கல, அவங்க டெக்னாலஜி எனக்கு தேவைப்பட்டுச்சு அவ்வளவுதான். கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு இந்த நியூஸ் போய் சேரும், அதனால தான் அவங்க கிரிமினல் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிடக்கூடாதுன்னு உன்னோட பிளான மைக்கேல் பிளான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அருணால் சொல்லவும், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி சொல்றா. பட் அந்த ப்ரொஃபசர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை நான் அவரை சீக்கிரட்டா கொண்டுட்டோம்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அருணால் கேட்கவும், கண்டிப்பா நீங்க அவரை கொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவங்களோட அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை கண்டுபிடிச்சதே அவர் தான், உங்க ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கு அவர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்லவும், ஸோ முதல்ல நீ எல்லாத்தையும் பிளான் போட்டல அப்படின்னு சொல்லி அருணால் பாக்குறான். எனக்கு கண்டிப்பா தெரியும் ப்ரொஃபசர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும்னு, டவுன்ல இருக்கிறவங்களும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துருப்பாங்க, கோயில்ஸ் கண்ட்ரி கூட நம்ம அலைன்ஸ்க்கு பீப்புளும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், ஸோ அதுக்கு பேர் ஃபயர் ஒர்க்ஸா அப்படின்னு அருணால் கேட்கறான். பிளாக் பவுடர் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸை வச்சு தான் நான் அந்த ஃபயர் ஒர்க்கே கிரியேட் பண்ணேன், நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் அது டேஞ்சரஸா இல்ல அழகானதாங்கிறது மாறும், அதே மாதிரி வார் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மேபி அதுவும் ஒரு நாள் மாறலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்றா. இப்ப கையில அவனோட கண்ட்ரிக்கே கிளம்புறா. ரிஷியும் மருந்து கொடுத்து அனுப்புறா. லேடி ரிஷி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, நீங்க இல்லாம இதை பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்லவும், உங்க கண்ட்ரியோட டெக்னாலஜி ஆர்டிஸ்டும் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இதுல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ரிஷி சொல்றா. இனிமேல் இந்த உலகத்தை அழகாக்குற மாதிரி நான் இன்னும் நிறைய புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பேன், இதனால் வரை நான் பண்ணாத புது ஆராய்ச்சிகளை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றான். அண்ட் வந்த புதுசுல நான் நீ எம்ப்ரஸா இருக்க தகுதி இல்லைன்னு சொன்னேன், அதுக்காக என்ன மன்னிச்சிரு, நீ அந்த பொசிஷனுக்கு ரொம்பவே தகுதியானவா தான், பட் இவ்வளவு திறமைகளை வச்சுக்கிட்டு பிரின்ஸ் அர்னால்டோட வைஃபாவா திறமையை வேஸ்ட் பண்ண போறியான்னு கேட்கவும், ஏரியன் ரிசர்ச்சை விட பிரின்ஸ் அர்னால்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதா எனக்கு இப்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி ஓகே, முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலாம் மை ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கிளம்பவும், ஓகே ப்ரொஃபசர் அப்படின்னு வா சொல்றா. பிரின்ஸ் அர்னால் உண்மையிலேயே தந்திரக்காரர் தான் ப்ரொஃபசர் சொன்னாருன்னு வா சொல்லவும், ஃபெயிலியரான ஒரு விஷயத்தை நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுதானே சிறந்தது அப்படின்னு அர்னால் சொல்றான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு பாக்ஸை காமிக்கிறா. ரெடி ஆயிட்டா எப்படி இருக்குன்னு அர்னால் கேட்கவும், நானே இன்னும் பார்க்கல, உங்க கூட சேர்ந்து தான் நான் பார்க்கணும்னு இருக்கேன்னு சொல்லவும், அது நான் உனக்குன்னு வாங்கினது, நீ என்கிட்ட காமிச்சுதான் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். உங்களுக்கு வேணா அது தேவையில்லாததா இருக்கலாம், பட் எனக்கு அது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு ரிஷி சொல்லவும், நான் ஜஸ்ட் உனக்கு ரிங்க வாங்கி கொடுத்தேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீ அதை போடலாம், நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாங்கி கொடுத்துட்டேன், பட் அதை நீ போட்டே ஆகணும்னு என்னால உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ அதை போடுறதோ போடாததோ உன்னோட ஃப்ரீடம் தானே அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்றான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னோட தேர்ட் ஃபிங்கர்ல அதை போடணும்னு நான் சூஸ் பண்ணல, என்னோட கண்ட்ரியில கல்யாணம் அன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு அதை மாட்டி விடுவாரு, நானுமே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது, இந்த ரிங்க எப்பவுமே என்னோட கையிலேயே தான் இருக்கும், ஸோ இவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை விட்டா நானும் என் கையில் போட்டுருவேன், நான் அதை போடாமல் எவ்வளோ தூரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஒழுங்கா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு ரிஷி சொல்லுவோம். ஆனால் நான் கையில் க்ளவுஸ் போடலையே, க்ளவுஸ் போடாமல் ஒன்று தொடலாமா நம்ம கேட்குறேன். பரவாயில்ல நீங்கள் என்ன டேரெக்டாக தொடலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா. ஜஸ்ட் அதை கையில் போட்டு விடுங்க அப்படின்னு மட்டும்தான் அவள் சொல்லியிருப்பா. பட் பிரின்ஸ் அர்னால் அது ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக இருக்கணும்னு அவளை உட்கார வச்சு அப்படி நீலோன் போட்டு அவள் கையை போய் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறான். உடனே ரிஷி ரொம்பவுமே வெக்கப்படுறா. நான் உன்னை தொடலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அவளும் சரி அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறா. அதுக்கு நீ மூச்சு அடக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் மூச்சு விடுறது எப்படிங்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பயத்துல சொல்லிட்டு இருக்கா. அர்னால்டோ அந்த ரிங்க அவ கையில போட்டு விடுறான். இப்ப வரைக்கும் ஈவன் ரிஷி அந்த ரிங்க பார்க்க கூட இல்ல, ஏன்னா மூச்சு விடுறது எப்படின்னு இப்ப ஞாபகம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அர்னால் கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி அவ கண்ண மூடியே இருக்கவும், நான் அதை போட்டுட்டா நீ இப்போ அதை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். எக்ஸாக்ட்லி அவரோட கண்ணு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி அவ அப்படியே அதை மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. இது என் கையில இருக்கும்போது என்னால எதை வேணா சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது அப்படின்னு ரிஷி சொல்லவும், நான் நினைச்சதை விட இது ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு அர்னால் சொல்றான். அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயத்த கேட்கணும் அப்படின்னு வா சொல்லவும், நீ என்ன வேணா கேளு, நான் அதை நிறைவேற்றுவேன்னு அர்னால் சொல்றான். கூட நான் ஒரு ஜர்னிக்கு போகணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகம் ஃபுல்லா சுத்தணும், நிறைய அழகான விஷயங்களை ஒன்னா சேர்ந்து பார்த்து நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லவும், நான் ஆல்ரெடி ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்லவும், அது என்னது அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கறா. அதை நீயே கண்டுபிடி, நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் எதை மென்ஷன் பண்றேன்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு அர்னால் சொல்றான். இந்த டைம் லூப்ல ரிஷி வந்து சில விஷயங்களை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கா, பட் கண்டிப்பாக ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணி என் ஃபியூச்சரையே நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுவேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அர்னால் கூட ஒரு ஹாப்பியான ஃபியூச்சரில் வாழுவேன் அப்படின்னு சொல்லி ரிஷி யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்பவுமே டைம் லூப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் ரிஷி இறந்து போவா. இந்த 7th டைம் லூப் ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. சீசன் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.